अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியம் கொடுக்கக்கூடியவன் முஇஸ் யாரும் இல்லை இல்லல்லாஹ். முதில் கேவலப்படுத்துபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். வமன் யுஹ்னில்லாஹு ஃபமாலஹு மின் முக்ரிம். அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தினானோ அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவன் துனியாவில் யாருமே. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவனை கேவலப்படுத்தக்கூடியவன் யாரும் இல்லை. வசப்படுத்தி கொடுப்பவன் முஸஹிர் யாரும் இல்லை இல்லல்லாஹ். உற்சாகமா சொல்லணும். சாட்டி விடுபவன் முசல்லித் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நன்மை தருபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அகில உலகத்தில் நமக்கு தீமை அளிப்பவனும் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அணுவத்தை நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். ரொம்ப கத்தாதீங்க, அக்கம் பக்கம் தூங்குறாங்க. மணி 12. பை ஆணித்திறம கல்பிலிருந்து சொல்லுங்க. ஏன் இதை நான் சொன்னேன்னா, அவச நாயகம் எப்பெல்லாம் உபதேசம் ஆரம்பிக்கிறாங்களோ முதல்ல சொல்லிடுவாங்க, லா முஸஹிர கைரு, லா முஸல்லித கைரு, லா நாஃபிய கைரு, லா லார கைரு, லா முஇஸ்ஸ கைரு, லா முதில்ல கைரு, லா முஅதிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா மானிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். சொல்லிட்டு தான் பயான் ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்? பயான்ல முன்னாடி வந்து உட்காந்தோன்னு பார்த்தா ஒருத்தர் நமக்கு தரக்கூடிய ஒருத்தர் இருப்பார், வாழ்க்கை செலவினங்கள் தரக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும், சொல்லலான்னு போவோம். சொல்லட்டி வந்து சொன்னால் தரதை நிப்பாட்டிட்டாருன்னா அப்படின்னு மனசு அந்த குறையை விட்டுரு. ஒரு ஆள் ரவுடி உட்காந்துருப்பான், அவர் குறையை சொல்லலான்னு போவோம். ஒரு நாளைக்கு கழுத்தை போட்டு தூக்கிட்டான்னா பயமாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு வெளியே வா, பள்ளிவாசல வந்து மிம்பர் உன் கையில் இருக்குது, மைக்கு உன் கையில் இருக்குன்னு பேசுறியா, நீ வெளியே வாடா உடனே அப்படின்னு போடா. லா முஸல்லித கைருஹு வலா முஸஹிர கைருஹு லா நாஃபிய லா தார கைருஹு அப்படின்னு கல்பை தூய்மையாக்கிடுறாங்க முதல்ல. அப்புறம் தான் பயானே ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக படைத்து வளர்த்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் நம்மை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா ஃபைஸ் நாயத்திலே குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஜி கல்பை தூய்மையாக்கிட்டா, தூய்மையான உள்ளத்திலிருந்து பயான் செய்யறதுக்கு முன்னாடி உன் கல்பை தூய்மையாக்கு. பயான் என்பது என்னன்னா மற்றவருடைய உள்ளத்தை தூய்மையாக்குறது. உன் கல்விலே கசட உட்காந்துருக்கு, அழுக்கு உட்காந்துருக்கு, உன் கல்வை இருள் எடுத்து போயிருக்கு. நீ என்ன அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல போற? உன்னுடைய வசனங்கள், உன்னுடைய கருத்துக்கள், உன்னுடைய சொல், உன்னுடைய ஆயாத்துகள், ஹதீஸுகள் ஒன்னையே திருத்தலை. அது எப்படி போய் அடுத்தவங்களை போய் திருத்தும்? ஃபமஸ்தகம்து ஃபமா கௌலி லகஸ்தகிமி புர்தால அல்லாமா அபூசரி இமாம் சொல்றாங்க.
அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின் லகத் நஸப்து பிஹி நஸ்லன் லிதி ஹுக்மி அமர்துகல் கைர லா கிம்மா தமர்து பிஹி ஃபமஸ்தகம்து ஃபமா قولي لك استقمي مولاي لي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم استغفر الله நான் அல்லாஹ்வை பாதுகாப்பு தேடுகிறேன் மின் கௌலின் பிலா அமலின் அமல் செய்யாமல் வெறும் வாயால் மட்டும் சொல்வதை விட்டு முன்னிடத்திலே அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன் ஜி அஸ்தக்ஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின் அமல் செய்யாமல் வெறும் வாயால் மட்டும் சொல்றது இதை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் நல்லா தேடுங்க அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்க என்ன சொல்கிறாயோ அதை பேசு என்ன சொல்கிறாயோ அதை செய் என்ன செய்கிறாயோ அதை சொல் இதான் தரியக்கத்துங்கிறது புரிஞ்சுங்களா மற்றபடி நீ பேசினா பேச்சு கேட்பதற்கு வேண்டுமானாலும் இனிமையாக இருக்கலாம் எதுகை மோனையாக அப்படியே வார்த்தை விளையாடல்களாக உன் பேச்சுக்கள் கேட்க ரசிக்கலாம் அதை கொண்டு யாருடைய உள்ளத்திலையும் ஒரு அசர் உண்டாகும் யாருடைய உள்ளத்திலையும் மாற்றம் உண்டாகாது அதுவே உன்னுடைய செயலாக இருந்தால் நீ உன் எதுகை மோனையும் தேவையில்லை உன்னுடைய எந்த வார்த்தை அழகும் தேவையில்லை உடைந்து போன வார்த்தைகளில் கொச்சை வார்த்தைகளில் நீ சொன்னாலும் கூட அது அவருடைய உள்ளத்தை ஒரு உலுக்கி எடுத்து அம்மா குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் மொழியில் தான் பேசுவாங்க செந்தமிழ்ல பேசுவாங்க சாப்பிடு மம்மம் மம்மு என்ன சொல்லுவாங்க சாப்பிடுங்க சொல்லுவாங்க மம்மு மம்மு அம்மா எப்படியா தாங்கள் சற்று உணவு இருந்துகின்றீர்களா என் அன்பு மகளே அந்த பிள்ளை கையோமிரன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க தங்களுக்கு வயிறு பசிக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆகையாலே தங்களுக்கு நான் சற்று உணவளிக்க விரும்புகிறேன் தங்கள் கருத்து என்ன ஐயோ அப்பா கத்த ஆரம்பிச்சிருக்காங்களா குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி சொல்லுவாங்க உச்சா போறியாம்மா உச்சா வருதா அப்படி கேட்பாங்க உச்சா நான் சுச்சு ஒவ்வொரு ஊர்ல உங்க பாஷை சுச்சு உங்க ஊர்ல சுச்சா உங்க ஊர்ல என்ன சிச்சாவா என்ன பைய உங்களை என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க மூச்சா அப்படின்ற மாதிரி அந்த பாஷையில தங்களுக்கு சிறுநீர் வருகிறதா என்ன தாங்கள் கழிவறை செல்ல விரும்புகின்றீர்களா அப்படியே கேட்பாங்க குழந்தைங்க அது அந்த அம்மா சொல்றாங்க அந்த பாஷைக்கு விளங்கிதான் விளைஞ்சுங்களா அவ்வளவுதான் அது ஆனா தாய் மேல முகப்பத்து பிரியம் செந்தமிழ் பேசுறவங்களுக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிக்குமா நீங்க என்னமா கொச்சை மொழி பேசுறீங்கம்மா அப்படின்னா தேவை என்னவோ அதை சொன்னா போதும் அந்த கொள்புகள் விளங்க வச்சா போதும் என் ஷேக் நாயத்துல பந்தாலாம் கிடையாது அவங்க ஏன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட பந்தா கிடையாதுமா நான் பந்தாவா ஆயிட்டேன் பந்தா ஹுதாவந்தி நான் பந்தான்னா என்ன அடிமை நான் அடிமையா இருந்துட்டேன் இந்த பந்தாவும் தேவையில்லை அடிமையா இருந்தா போதும் ஆட்டு வைக்கலாம் நீ ஒன்று எடுத்து புரிஞ்சுங்களா இதெல்லாம் என்னத்தை போட்டு ஒரு பெரிய கோட்டு சூட்டு மாட்டிட்டு போன அதுதான் வட்ட மேசை மாநாடு நடந்துச்சு லண்டன்ல காந்தி போனார் கடைசியா முன்னாடி ஒரு கர்ச்சீப்பு தான் என்ன பை ஒரே ஒரு கட்சி மேலே ஒண்ணு இல்லை கீழே ஒண்ணு இல்லை ஒரு நூல் போட்டாரா நூல் இருந்துச்சா மேல என்னப்பா அது ஒரே ஒரு நூல் இருந்துச்சா என்ன தெரியல நூல் இருந்துச்சா காந்திக்கு நூலாக இருக்காது பூ நூல்லாம் கிடையாது ஒரே ஒரு கர்ச்சீப்பு கையில் ஒரு அதுவும் ஒஸ்தி தடியெலாம் கிடையாது மரத்தில் உடைச்சா வளைஞ்ச கொம்பு அவ்வளோ பேர் இன்சிடென்ட்டுக்கு வரவேற்கிறாங்க எல்லா நாட்டு அதிபர்கள் லண்டன் மகாராணியிலேருந்து அத்தனை பேரும் வரவேற்கிறாங்க இந்த குச்சியும் உடஞ்சி போன வளைஞ்ச குச்சியும் இடுப்பில் கட்டியிருந்த அந்த கர்ச்சீப்புக்கும் மற்ற என்ன மதிப்பு இருக்கு அந்த வயசான கிழவர் 80 வயது கடந்த ஒரு முதியவர் என்ன மதிப்பு
அவர் உத்தரவிட்டா இந்தியாவே ஆடிச்சு. உப்புக்கு வரி கொடுக்க மாட்டோம்னு அறிவிச்சாரு. காஷ்மீர்ந்து கன்னியாகுமரி வரி கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறான். உப்பு சத்தியாகிரகம் ஒரு வாரத்துக்கு அத்தனை பேரும் ஆடினாங்க. என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? அதனால பாய், உங்களுடைய பந்தாலாம் எதிர்பார்க்காதீங்க ஒன்றும். அறிஞ்சுங்களா? பந்தாவா போயிருக்கு. எஜமா சொன்னாங்க, நான் பந்தாவா ஆயிட்டேன்பா அப்படின்னு நாங்க சொல்றோம். मैं उसका बंदा हूं लेकिन खुदा नुमा बंदा, खुदा नुमा बंदा, खुदा है बंदा नुमा ला इलाहा इल्लल्लाह, खुदा है बंदा नुमा ला इलाहा इल्लल्लाह, मैं उसका बंदा हूं, நான் அவனுடைய அடிமையாக இருக்கிறேன். லேக்கின் खुदा नुमा बंदा, ஹக்கை காட்டுகிற பந்தாவா இருக்கிறேன். என்ன சொன்னாங்க? பந்தாக்க மானா கியாபா? பந்தனா அடிமை. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம் என்ன சொன்னாங்க? ஃபைஜன் சொல்லி காமிச்சாங்க. बंदा का माना यह है मैं उनका वजूद में बंदा गया हूं, நான் அவருடைய வஜூதிலே அடிமைப்பட்டு ஆகிவிட்டேன். அது அடிமைக்கு அர்த்தம். பாத்தீங்களா? நான் ஊமை அல்லாதான் பேசுறான்னு கேட்கறேன். தராவியில அல்லாஹ் கலாமுல்லா பேசுனாங்க, அல்லாஹ்வுடைய கலாம். அதனால அது எந்த மக்களும் பண்ணல. உட்காந்து அதை விட்டுருங்களேன். இப்ப உட்காந்து நாம பேச ஆரம்பிச்சோன்னே உன் பேச்சா நான் எல்லா மக்களும் பண்றவா அப்படி என்ன பை? இப்ப என்ன செய்யணும்? சமாதானப்படுத்திக்க வேண்டிய மைக்கே. நான் அதம், நான் தாத்துல அதம், சிஃபாத்துல நாக்கிஸ், அஃபால மஜ்பூர், ஆசால முஹ்தாஜ், நான் ஊமை, நான் பேசல, அவன் தான் பேசுறான் அப்படின்னு மைக்கி விளங்க வச்சுட்டு அவங்க அமைதியாயிருச்சு. டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் காலம் எல்லாம். இப்போ என்ன மாறிச்சு? அதாவது நான் ஊமே நான் சொன்னேன் பத்தியா அப்படின்னா அப்படி என்ன வருது இல்லை, அது விளங்கிச்சு. அதுக்கு அம்மா சரி பண்ணி நான் ஊமை அல்லாதான் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு அதெல்லாம் நினைப்பு இருக்கு? நமக்கு தான் நினைப்பு இருக்கு. இது ஒரு பெருமை உள்ள வருது பாரு. என்ன பை? இது ரொம்ப இது ஷைத்தா ரெண்டாவது அடி அடிக்கிறான்னு அர்த்தம். அதாவது நல்லா விளங்கிங்க, நான் பெரிய ஆளு, இது ஒரு பெருமை. சில பேர் நான் பெரிய ஆளுங்க, அல்லா என்னையும் வேலை வாங்கிக்கிறேன், ரொம்ப சின்ன ஆளுங்க, நான் என்ன தாத்துல அதம் சிஃபாத்துல நாக்கிஸு, ஒன்றும் ஊமை, நான் அறிவில்லாத, அல்லாஹ்தான் கொடுத்த அறிவு, நான் ஜாஹில், நான் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பணக்கான உட்காந்துங்க. எவனுக்காவது இந்த உணர்வு இருக்கா? ஏங்கம்ல எவனு சரிங்களா? அந்த உணர்வு எனக்கு தான் எனக்கு இருக்கு. இப்போ என்ன எனக்கு ஈக்குவலாக எவனுமே கிடையாது. வந்துருச்சா? உள்ள வந்துட்டான் சைத்தான், இப்படி வந்துடுவான் சைத்தான். இது ரெண்டாவது அடி. உங்களுக்கு தவாது கொடுத்து அதன் மூலம் ஒரு பெருமையை உண்டாக்குவோம் சைத்தான். மண் தவாதா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக யார் பணிகிறார்களோன்னு சொன்னோம்ல, பணிவை உண்டாக்குவான். இப்போ பணிஞ்சு போயிடுவாரு. நம்மள்ட்ட எல்லாம் இவ்வளோ அறிவு இருந்தும் நம்ம பணிவா பேசுறோம். எனவே அறிவு நிறையா கிதாப்லாம் புகாரி முஸ்லிம் நான் கரைச்சி குடிச்சிட்டோம். இருந்தும் கூட நான் ஒன்றும் இல்லை, நான் ஜாஹில், நான் சாதாரண முட்டாள், எனக்கு என்ன அறிவு இல்லை, அல்லாஹ் கொடுத்த அறிவுன்னு எவ்வளோ பணிவாக நான் பேசுகிறேன். நான் 2 புக்கை படித்து 2 தாளை படிச்சுக்கிட்டு துள்றாங்க, அப்படியே தவக்கால துள்ளுன மாதிரி துள்ளும். நம்ம தவால் யாருக்கு வருங்க? இப்போ இது நீ பார்த்து தமிழ்நாட்டிலே ரொம்ப பணிவுள்ள ஆசாமி நம்ம தான். இது ரெண்டாவது அடி சைத்தான். உஷாரா இருக்கும் சைத்தான், இப்படியும் கவுப்பான். பணிவில் நான் முதல் ஆள், எல்லா திறமையும் இருந்தும் தலை குனிந்து நடக்கிறேனே. எத்தனை பேருக்கு பண்பு வருது? பண்பாடு நம்மள்ட்ட இருக்கு என்று சைத்தான் ஒரு கவுத்து விட்டுருவான். எந்த நிலையிலும் வரக்கூடாது. பணிவுக்காக சொல்ல உண்மையும் அதான். பஹரிமை அந்திமை கூங்கி அசல் சேமை பஹரி. நான் மையத்து, நான் ஜாஹிலு, நான் முட்டாள், நான் அறிவற்றவன், நான் ஊமை, நான் பார்வையற்றவன், நான் கேள்வியற்றவன் என்ற உணர்வு எப்பவும் இருக்கணும்.
அது எப்போ தெரியும்? நீ ஒன்னே சொல்லிக்கிற தவாலு தெரியாது, அப்போ தெரியாது. நான்லாம் ஒன்றும் சாதாரண ஆளுங்க, இந்த அறிவட்ட முட்டாள் நான் அப்படிங்கிற. பக்கத்தில் இருக்க ஒருத்தர், அப்படியா ஒன்றும் பெரிய அறிவா, நீ சர்வ முட்டாளா நீ? ஆனால் முட்டா பையல, நான் கூட ஒன்று பெரிய அறிவாளி நினைச்சேன். யாரா சொன்ன நீ? இருட்டு பையல. ஏதோ ஒரு பணிவுக்கான்னு சொன்ன உடனே அண்டாடா நீ பாரு, உன்னை என்ன போயிட்டு மிதிக்கிறான் இல்லையா பாரு, விளங்கி வச்சாப்பா. இன்னொருத்தர் சொல்லும் போது விளங்கிடும் உன்னை பத்தி. நீ முட்டாள்னு சொல்லிக்கிற, அவனை முட்டாள்னு கூப்பிட்டா அவனை எப்படி இருக்கணும்? யாரை பார்த்தா முட்டாள்? நீ முட்டாள், கொப்ப முட்டாள் தான் திரும்பி. ஆஹா, பார்த்தீங்களா வந்துருச்சு. தவாலு என்பது நீ உன்னை தாழ்த்தி கொள்வது மட்டுமல்ல, உன்னை இன்னொருத்தன் தாழ்த்துகிற பொழுதும் கூட நீ உண்மையைத்தானே சொன்னான்னு விளங்கணும். அப்படி அதுக்கு பேர் தவாலு. உன்னை ஒருத்தன் மட்டமா பேசுறான் அப்படிங்கும் போது வயிறு எரியுது. கல்யாண வீட்டில் விருந்து கூப்பிட்டா வாங்க வாங்கன்னு முன்னாடி வந்து வாசல்ல இருந்து வரவேற்று மாலையை போட்டு உங்களை வரவேற்று கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு மேடையில மாப்பிள்ளை கிட்ட உட்கார வச்சு ஆரே தக்பீர் போட்டு மாலையை போட்டோன்னு கல்யாண வீட்டுக்கு போனேன். வந்துட்டியா? சோறுன்னா வந்துடுறியா? ஃபர்ஸ்ட் கூட்டணும் வந்துடுறீங்க. வாயை பிறந்துக்கிட்டு தயா நாளை கொண்டு போய் உட்கார சோத்தை போட்டு அனுப்பி சீக்கிரம் இலையை போட்டு கடைசியாக போட்டு உட்கார போய் அப்படி கடைசியாக அந்த வேலைக்காரங்களாம் போடுவீங்களா, அந்த பிச்சைக்காரங்க அங்கே உட்கார வச்சு சோத்தை போட்டு அனுப்பி அவரை அப்படின்னு சொன்ன எப்படி கொதிக்கும். நான் வந்திருக்கிற கார் எவ்வளோ மதிப்பு, என்ன எப்படி சொல்ற, எப்படி கொதிக்கும் நமக்கு. அந்த நேரத்துலையும் மனசு ஆடக்கூடாது. அதுக்கு பேர் தவாது. நடக்குமா? அது பேர். வெளியே நான்லாம் ஒன்றும் இல்லை, மிஸ்கீனு சொல்லும்போது நான் ஃபக்கீர் மிஸ்கீனு. ஃபக்கீரை உட்காரத்த ஒன்று உட்கார வச்சா நீ ஃபக்கீர்னு வாயால சொல்ற, நீ மிஸ்கீன்னு வாயால சொல்ற. ஃபக்கீரை உட்கார வைக்கிற பிச்சைக்காரத்தை ஒன்று உட்கார வச்சுட்டான் கல்யாணம் பண்ணி கொண்டு போய். ஏன் என்ன மஜீப் என்ன எப்படி இருக்கும்? ராஃபி என்ன கல்வி எப்படி இருக்கும்? அப்பவும் மனசு சாந்தமா தான் இருக்கும். எல்லாம் அப்படி உட்கார வச்சு பார்க்க வருது அல்லாவுடைய ஆசை, என்னை இப்படி உட்கார வச்சு பார்க்கறது எஜமானுடைய ஆசை. இஸ் ஹால் மே ஓ ரக்கே உஸ் ஹால் மே ஹம் குஷ் ஹே. எந்த நிலையில் அல்லாஹ் என்னை வைத்து பார்க்கறோம் பார்க்கட்டும். मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को, मुद्दत एहसास मुसीबत को. ஒரு வீட்டுக்கு ஒரு கல்யாண விருந்துக்கு நான் போயிருக்கிறேன், அவனும் வந்திருக்கிறான், நான் இங்க உட்காந்துருக்கேன். ஒரு சலாம் இல்லைங்க. ஒரு நேரம் எப்படி குழஞ்சான் நம்ம கிட்ட வந்து, இன்னைக்கு காசு வந்துருச்சான், ஒரு சலாம் கூட இல்லை, எட்டி கூட பார்க்கல. அப்படியே வந்து அப்படியே கண்டு காணாத மாதிரி ஓரக்கல்ல பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படியே போயிட்டாப்ல. ஜென்மத்திலே அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் இனிமேல். இது வைக்காரு. உண்மையிலேயே அவர் பார்க்காம வந்திருக்கலான்னு என்றது 1000 பேரையும் கவனிச்சு பார்க்குற என்ன இருக்கு அவருக்கு? நீ போய் சலாம் சொல்லிக்க வேண்டியதானே. அவர் வந்து சலாம் சொல்லி முசாபா செய்யலையாம் ஒரு ஆள். இப்ப தவாலு என்பது நல்லா விளங்க. நீ உன்னை ரொம்ப தாழ்மையானவராக, நான் ஃபக்கீர், நான் ஏழை, இந்த ஏழை மிஸ்கீன் என்று சொல்வதற்கு பேர் அல்ல தவாலு. உன்னை தாழ்த்தப்படுகிற இடத்திலே, உன்னை மரியாதை குறைவு செய்யப்படக்கூடிய இடத்திலே, உன் உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, உன்னை கேவலப்படுத்துகிற இடத்திலே, உன்னை கீழாக நினைக்கிற இடத்திலும் கூட உன் மனசுல ததல்துல் வரவே கூடாது. நான் அதுக்கு தான் தகுதியானவன், உயர்வுக்கு தகுதியானவன் அல்லவன். நான் இந்த நிலைக்கு தான் நான் தகுதியானவன். இதற்கு மேல நிலை அல்லாஹ் எதை உண்டாக்கினானோ, நேற்று ஒரு மேடையில் உட்கார வச்சிருந்தாங்களே, அது எனக்கு இல்லை, எனக்கு தகுதியானது அல்ல, அது அல்லாஹ்வுடைய ஃபضل. இன்னைக்கு என்னை கீழே கொண்டு போறாங்களே, இதுதான் நான், இதுதான் என்னுடைய அசல் தகுதி. அது ஒன்று இருக்கா, டெஸ்ட் பண்ணு, கல்ப ஆராய்ச்சி பண்ணுங்க பாய். எல்லாரும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றோம், கல்ப ஆராய்ச்சி பண்ணி பழகலை. நம்ம கல்பு சுகதுக்கங்கள்ல எப்படி நடந்து கொள்கிறது, ஒன்னு ஒருத்தன் பாராட்டும் போது கல்பு எப்படி இருக்குது, இந்த பாராட்டுற 1 நிமிஷம் 1 நிமிஷம் போயிட்டு கல்வி இப்போ தூங்குதா, தூக்குதா, உண்மையிலே இந்த பாராட்டு தகுதியான நான் தான் நினைக்குதா? ஒருத்தன் இகழும் போது உன் கல்வியில் எப்படி மாற்றம் உண்டாகுது? இன்னும் உன் பாராட்டும் உன் இகழும் உன் கல்வியில் ஒரு அசரை உண்டாக்குச்சுன்னா, ஒரு 4 பேர், ஒரு பெரும் கோடீஸ்வரனோ, ஒரு அரசரோ, ஒரு முதல்வரோ, ஒரு பெரிய எம்எல்ஏவோ, பெரிய அந்தஸ்துலோ, உன்னை விட ஒரு 4 மடங்கு பெரிய ஆள் உன்னை பாராட்டுகிற பொழுது உன் கல்வியில் என்ன ஒரு மாற்றம் உண்டாகுது? உன்னை விட பல மடங்கு கீழே உள்ள ஆள் உன்னை கேவலப்படுத்தும் போது உன் மனசுல என்ன உண்டாகுது? இது ரெண்டை வச்சு நீ யாருன்னு முடிவு பண்ணிக்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிலையிலையும் எப்படி அமைதியா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. समझ में आ गया भाई जी? என்ன சொன்னமா? அப்ப எந்த நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தவாலு என்பதற்கு அர்த்தம் வாயால் சொல்வதற்கு பேர தவாலு அல்ல. உன்னை தாழ்த்தப்படக்கூடிய இடங்களிலே, உன் பெருமைக்கு குலைக்கப்படக்கூடிய இடங்களிலே, உன்னை மட்டம் தட்டக்கூடிய இடங்களிலே நான் அடியான், இதை விட கீழான தகுதிக்கு ஆளாகணும். அதனால எனக்கு எந்த அந்தஸ்து குறைவுன்னு, அந்தஸ்தே இருந்தால் தானே குறைவு. எனக்கு மரியாதை குறைவு செஞ்சுட்டாங்க, அதான் இன்னைக்கு துன்யாவில் பெருசாக இருக்கு. ஈகோ, குடும்பங்களில் சண்டை எதுக்கு வருது? அந்த அவரை மதிச்சாங்க, என்னை மதிக்கல. இந்த ஃபங்க்ஷன் என்னை மதிச்சாங்க, இந்த கல்யாணத்துக்கு என்னை முதல்ல கூப்பிட்டு ரெண்டாவது கூப்பிட்டாங்க, அந்த இடத்துல போனால் என்னை கேவலமாக பேசிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி நாக்கப்பிடிங்க சாவர மாதிரி கேட்டுவிட்டாப்புல அவர். இவ்வாறாக உன்னை இன்னொருத்தர் உன்னை மட்டமாக பேசுகிற நேரத்திலும் கூட உனக்கு எதிர்த்து பேச முடியாத சில நேரங்களில் முதலாளி எல்லாரும் முன்னாடி வச்சு கத்துறாரு, பிரின்சிபால் எல்லாரும் முன்னாடி வச்சு வாத்தியாரை திட்டுறாரு, எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, கேலி செய்கிறாங்க, எதிர்த்து பேச முடியல. அதனால மௌனமாக இருந்துக்கிற, வாய் மௌனமாக இருந்துக்குது, உள்ளம் போராடுது, எதிர்த்து நிற்குது உள்ளம். அந்த நேரத்திலே அமைதியாக இருக்க பழகிறதுக்கு பேர் தான் தஸவுஃப். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? புகழ் இகழ் ரெண்டுமே உன்ட்ட ஒன்றாயிடும். உன்னை உயர்த்துகிற பொழுது உன் மனசு ஏறாது, மனம் வந்து அமைதி அடைஞ்சிடும். ஒரு சின்னூன்னு கல் போட்டால் குளத்துல குளம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பிரியுது பாரு, துளும்பு, மொத்த குளமும் துளும்புது. அந்த மாதிரி உன்னுடைய உள்ளம் ஆயிடக்கூடாது. பார்க்குறவெல்லாம் கல்லை போடுறான், யாரு கல்லை போட்டாலும் ஒரு யாருடைய வார்த்தையை கேட்டால் உள்ளம் துளும்புது, உள்ளம் நிலை தடுமாறுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளவருடைய உள்ளம் நிதானமாயிடும். இரண்டுமே அவளுக்கு சமநிலையில் வந்து அவர்களை தூக்குற நேரத்திலையும் சமமாக தான் இருப்பாங்க, அவர்களை கீழே தள்ளக்கூடிய நேரத்திலையும் சமமாக தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் படுத்திருந்தாங்க உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில். கவனிங்க ஹுசூர், உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் பேசாமல் படுத்திருந்தாங்க. வானவர்கோன் ஜிப்ரீல் வந்தாங்க, வழக்கமானுடைய தலைவர் வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? வந்து பெருமானார் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கதவை தட்டனா ரசூலோட தூக்கம் கலைஞ்சிடும், அவளோட மரியாதை குறைவாயிடும். இல்லை, ஓட்டை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. அவங்க ஓட்டை பிரிக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா வானவர்களை செவுறு தடுக்காது. நீ கதவெல்லாம் இழுத்து பூட்டி 4 பூட்டு போட்டு உடக்கம் மூத்து வராதா? மலக்குள் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி எப்படி உள்ளே போக வழியே இல்லையான்னு. அப்படியா? அவங்கள செவுரெல்லாம் தடுக்காது. வலவு குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, அடைக்கப்பட்ட கல் கோட்டைக்குள் இருந்தாலும் மலக்குள்ள வந்துடுவாங்க. இருந்தாலும் அதபன், அதபுக்காக மேலேருந்து வந்தாங்க. வந்து எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புதல் அப்படின்னு பெருமானுடைய பாதம் இருக்கு, புனித பாதங்கள், அதில் முத்தமிட்டார்கள். சில என்ன செய்தின்னு கேட்டாங்க. சொல்லாச்சு ஜிப்ரீல் யாரு? எஜமானுடைய காலை கதம்போ செஞ்சாங்க, காலை முத்தமிட்டாங்க. எதுவும் செய்தி இருக்கா அப்படின்னு அல்லாஹ் அவங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. எங்க கூட்ட சொன்னான்? அர்ஷுமோ அல்லாஹ் நடுராத்திரியில் அர்ஷமோ அல்லாஹ் கூட்ட சொன்னான். கிளம்பு கூட்டிகிட்டு காபத்துல்லாக்கு போகிறாங்க. அங்கேருந்து புராக்கில் ஏறினாங்க. கண் சிமெண்ட் நேரம் பைத்துல் முகத்தஸ். 1,24,000 நபிமார்களுக்கு 2 அல்லாஹு அக்பர் தொழு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் முசாஃபா செஞ்சாங்க. அங்கேருந்து முதல் வானம், 2வது வானம் புராக், கண் சிமிட்டும் நேரம் 3வது வானம், 7 வானம், சிதறத்துல் முன்தஹா போயாச்சு. படைப்புகளின் எல்லை சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போயாச்சு. கூட யார் வரா?
ஒவ்வொரு இடத்துல யார் வரவேற்கிறா? மலக்குகள் வரவேற்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல 1,24,000 நபிமார்கள் வரவேற்றார்கள். முதல் வானத்துக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகள்லாம் கூடிண்டு வரவேற்கிறாங்க. மர்ஹபம் பில் இப்னி சாலிஹ், மர்ஹபம் பின் நபியி சாலிஹ். என்ன சொன்னாங்க? பின் சாலிஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் திருநபியே வருக, மக்களின் தலைவரே வருக, சய்யிதுல் முர்சலீன் வருக வருக. லட்சோப லட்சம் மலக்குகள் மலர் தூவி வரவேற்று அழைச்சிட்டு போறாங்க. முதல் வானத்துக்கு, அங்கிருந்து 2வது வானம், 7 வானத்துலையும் வரவேற்பு. சிதறத்தில் முன்தஹா போயாச்சு. அதுக்கு மேலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு மேல் ஒரு அடி நான் எடுத்து வைத்தால் நான் எரிந்து போவேன். இதுக்கு மேலே யாருடைய சஞ்சாரமும் கிடையாது, மலக்குகள் நகரக்கூட முடியாது. இதுக்கு மேலே நீங்களாச்சும் உங்க ரப்பாச்சுன்னு தான். சிதறத்துல் முன்தஹாலிருந்து எப்படி போனாங்க? சில பேர் ரஃப் என்று ஒரு போர்வை வந்துச்சுங்கிறாங்க. இந்த போர்வையில் பெருமான் அமர்ந்தார்கள். அது கண் சிமிட் அர்ஷ முஅல்லாவுக்கு போய் சேர்ந்துச்சு. அது அந்த பயணமும் முடிந்தது. அர்ஷ முஅல்லாவுக்கு பெருமான கால் வைக்கிறாங்க. வாங்க நபி, அல்லாஹ் கூப்பிடுறாங்க. சில ரிவாயத்துகளில் பெருமான செருப்பை கட்டினான அர்ஷ வாசலுக்குள்ள போறதுக்காண்டி என்ன வரும், செருப்பு போட்டு வாங்கன்ட்டான். அல்லா தஆலா என்ன வரும்? சரியான ரிவாயத்தை தெரியல, பயான்களில் உலமாக்கள் சொல்றது கேட்டிருந்தான். அது எடுத்து ஹதீஸ்களுக்காக எடுத்து பாருங்க. ஆக அர்ஷுக்கு போனாங்க, அல்லாஹை பார்த்தார்கள், அல்லாஹ் இடத்திலே பேசினார்கள், வந்தார்கள். விளைஞ்சுங்களா? என்ன மதிப்பு? வீட்டுக்கு வந்துட்டான். ஹிஜ்ரி 52. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானுடைய 52வது வயது, நுபுவத்து பெற்ற 12வது வருஷம். அது நடந்து 10 மாதம் தான் ஆச்சு. மக்காவுடைய குறைஷிகள் அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு வீட்டை சுற்றிக்கிட்டாங்க. பெருமான வீட்டை விட்டு தப்பிச்சு அபூபக்கர் நேரத்தில் கிளம்பி எங்கே போகிறாங்க? சவுர் மலைக்கு போகிறாங்க. அங்கே 3 நாள் ஒளிஞ்சிருந்தாங்க மலையில். அங்கேருந்து 400 கிலோமீட்டர் கல்லிலும் முள்ளிலும் ஜி ஒட்டகையிலும் நடந்தும் கொடிய வெயிலிலே சுமாராக 10 நாட்களுக்கு மேல் ஆகும். அங்கே உண்ண உணவு இல்லை. ஒட்டகத்துடைய பால் அங்கங்கே சில ஆடு பால் கடன் வாங்கி குடிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே போகிறாங்க மதீனா ஷரீஃப்க்கு. அப்போ பெருமான் யாரை சொல்லி அந்த புராக் எங்கே போச்சு, கொஞ்சம் யார் இல்லை கொஞ்சம் அமுச்சுவி இல்லைன்னு கேட்கல பாருங்க. ஜி லா தஹஸன் இன்னல்லாஹ் மானான்னு சவுர்ல சொல்றாங்க. இது ஹுமா ஃபில் கார் இது யகூல் லிசாபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் சொன்னாங்கல்ல. யா அல்லாஹ், இந்த மதீனாவுக்கு போனோம், அந்த புராக்கு போன வருஷம் வந்துச்சுல்ல, அது அங்கே தான் கட்டி போட்டிருப்பாங்க எங்கேயாவது. ஜிப்ரையில் அதை ஓட்டிட்டு வாங்கன்னா வந்திருக்குமே, வரல. ஜி கண் சிமிட் நேரம் மதீனா போயிருக்கலாமே. மக்காவிலிருந்து கண் சிமிட் நேரம் பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. மக்காவிலிருந்து கண் சிமிட் நேரத்தில் மதீனாவுக்கு போயிருக்கலாம்ல. ஏன் சவுரில் போய் ஒளிஞ்சிருக்கணும் அவசியம் என்ன இருக்கு? உம்முஹாயிரில் வீட்டில இருந்து அர்ஷ முஅல்லாவுக்கு போனாங்க. அப்போ தங்கள் வீட்டிலிருந்து மதீனா ஷரீஃப் போயிட முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அமைதியாக அங்கேருந்து நடந்து போய் சவுரில் ஒளிஞ்சிருந்து காலில் முள்ளு குத்த மலை மேலே ஏறி, மலை மேலே இப்போ ஏற முடியல நம்மளால், அங்கே போய் அந்த மலை மேலே ஏறி உட்கார்ந்து உள்ளே ஒளிஞ்சிருந்து அஸ்மா நாயகம் கொண்டு போய் உணவு கொடுத்து ரொட்டி கொடுத்து சிரமத்தை பெற்று நடந்து ஒட்டகையில் ஏறி கால் வீங்க அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போய் சேர்ந்தாங்க. ஏன் அல்லாஹ்ட்ட ஆட்சேபனை பண்ணாங்களா? ஒரு மனசில் என்ன அல்லாஹ் தஆலா அந்த சுகம், அந்த புராக்கு சும்மா தானே இருக்கும், அமிச்சா என்ன பெட்ரோலை தீர்ந்து போச்சு, புராக் தானே குதிரை தானே நினைச்சாங்களா? இல்லவே இல்லை பாருங்க. ஆட்சேபனை கல்வ வரவே இல்லை பாருங்க அல்லாஹ் மேல. அப்ப அந்த மாதிரி வைத்து அழகு பார்த்தான். ஒட்டுமொத்த காயினாத் மலக்குகளின் தலைவர்கள் வரவேற்று, உலகத்திலே அந்த வரவேற்பு யாருக்கும் இல்லை, அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்த நேரத்திலேயும் அவர்கள் மனசு ஏறிச்சா, நான் பெரிய ஆளா போயிட்டேன், படி ஜிப்ரையில் நம்மளை கூட்டிட்டு போறாரு, மலக்குகள்லாம் மாலை போடுறாங்க, என்ன என்னுடைய பெருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன, என்னுடைய கண்ணியம் என்னான்னு அவங்க மனசு ஏறிச்சா? இல்லவே இல்லை. அங்க போய் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு
அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அங்க போய் அல்லாஹ் முன்னாடி தலை குனிஞ்சு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், என் உடல் வணக்கங்களும் என் பொருள் வணக்கங்களும் என் சொல் வணக்கங்களும் யா அல்லாஹ் உனக்கு தான் சொந்தம் ரப்பே, என் உடலாலும் பொருளாலும் சொல்லாலும் செயலாலும் உனக்கு அர்ப்பணமாகிறேன் ரப்பே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொன்னான். உடனே நபி அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் நல்லடியார்கள் மேலும் ஸலவாத்து உண்டாகட்டுமாக. அப்ப எங்கள் மீது யாரோட தன்னை சேர்த்துக்கிட்டாங்க பாருங்க, பாவியான அடியார்களோட தன்னை சேர்த்துக்கிட்டாங்க நபி. அஸ்ஸலாமு அலைனா, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய அருள் எங்கள் மேல் உண்டாகட்டுமாக, இன்னும் நற்காரியம் செய்யும் நல்லடியார்கள் மேல் உண்டாகட்டுமாக. அர்த்தம் என்ன? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்லடியார்களோடு தன்னை சேர்த்துக்கல பெருமானார் சொன்னார். என்ன பெருமை என்ன கண்ணியம் அங்க பேர் சொல்றாங்க, பாவிகள் ஜமாத் தன்னை சேர்த்துக்கிட்டாங்க சொல்லாது. எங்களை மாதிரி பாவிகள் மீதும் பாவிகள் மீதும் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் பொழியட்டுமாக. எங்க போய் சொன்னாங்க போய் வார்த்தை? அர்ஷ முஅல்லால, அர்ஷுல் கரீம்ல போய் பயான் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் மீதும் உண்டாகட்டும் தவாது. இப்ப இவ்வளவு கண்ணியம் இவ்வளவு மகத்துவம் அவங்க உள்ளத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட உண்டு பண்ணல பாருங்க. ஒரு அணு அளவு மாற்றத்தை கூட உண்டு பண்ணல. இங்க இருந்து வர ஜி ஒரு அணு அளவு கூட தன்னை பெருசாக காட்ட நினைக்கவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்க, அந்த அந்தஸ்து கொடுத்த போது கூட மனசு ஏறல. அப்ப அடுத்த வருஷம் அல்லாஹ் தஆலா கொண்டு போனானே, வரியெல்லாம் நடந்து போனாங்களே, அப்பயாவது ஆட்சேபம் வந்துச்சு அல்லாஹ் மேல ஒரு அணு அளவாவது? அப்போ மதீனாக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜி அஃப்ஸுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வ ஸல்லூ பில் லைலி வன் நாஸு நியாம், மக்களுக்கு சலாமை பரப்புங்கள், உணவளியுங்கள், நடுநிசையிலே எழுந்து எல்லோரும் தூங்கும் நேரத்திலே அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யுங்கள். ஸல்லூ பில் லைல் வன் நாஸு நியாம், மக்கள் தூங்கும் நேரத்தில் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உன்னை உயர்த்தி பார்த்தாலும் ரப்புடைய காரியம் அது. அப்படி உயர்த்தி பார்க்க நினைக்கணும், ரப்பே அந்த உயர்வுக்கு நான் தகுதி அல்லன், நான் தகுதி உடையவன் அல்ல ரப்பே அப்படிங்கும் போது உன் மனசுல பெருமை வராது. உன்னை தாழ்த்தி பார்க்குறாங்க ஒரு இடத்துல, அல்லாஹ் அப்படி பார்க்குறான். அப்பவும் மனசுல நான் இந்த அந்தஸ்து உடையவன், அந்த விட என்னை கீழே தாழ்த்திட்டாங்க நினைக்கும் போதுல உன் மனசுல வருத்தம் உண்டாகும். அவங்க எதை தாழ்த்த நினைக்கிறாங்களோ அதை விட கீழானவன் நான். பிச்சைக்காரன் கூட உட்காந்து சோறு போடுறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதை கூட நினைச்சிருந்தான்னா, பிச்சைக்காரன் கூட உட்காந்து சோறு போடுறானே அல்லாஹ் நினைச்சுன்னா அது கூட இல்லாமல் என்னை துரத்தி எடுத்துக்கலாம். என் குற்றங்குறையில வெளியாக்கியிருந்தே எனக்கு கொண்டு போய் இந்நேரம் கிளி தொங்க விட்டுருப்பானோ நடுத்தெருவில். சோறு போடுறாங்களே அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய அந்தஸ்தை விட கீழே தாழ்த்தல அவங்க என்று உன் மனசு சொல்லுதா, அதை டெஸ்ட் பண்ணிப்பார். அதுக்கு பேர் தான் தவாலு. பை மேட்டில் ஏறுகிற பொழுது பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொல்லணும்? வண்டி மேலே ஏறும்போது என்ன சொல்லணும்? படி ஏறும்போது, கீழே இறங்கும்போது ஹதீஸ் எடுத்து பார்ப்போம். சவுதியில் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி ஏறி கீழே இறங்கும். மேலே ஏறும்போது சைடில் பேனர் இது வச்சுருப்பாங்க, இங்கே வழிகாட்டக்கூடிய அந்த முக்கோணம்லாம் வச்சுருக்காங்களே, ரயில்வே ஸ்டேஷன் வருது அப்படின்னு இதெல்லாம் அடையாளம். அது மாதிரி அங்கே சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு எழுதியிருப்போம். அல்லாஹ் அக்பர் மேலே ஏறும்போது அல்லாஹ் அக்பர். கீழே வண்டி கொஞ்சம் பள்ளத்தில் போகும்போது அங்கே சுப்ஹான் எழுதி போர்டு போட வச்சுருப்பாங்க சவுதியில் அந்த ரோடில். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னாங்க? இதா சைதுனா கப்பர்னா வைதா நசல்னா சப்பஹனா, ரவல் புகாரி அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாங்கள் எப்பெல்லாம் மேலே ஏறுகிறோமோ கப்பர்னா அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறோம். வைதா சைதுனா கப்பர்னா வைதா நசல்னா கீழே இறங்கினால் சப்பஹனா. என்ன அர்த்தம்? நல்லா விளங்கிங்க. இது சும்மா மேலே படியில் ஏறுறதுக்கு, மலை மேலே ஏறுறதுக்கு, மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளஞ்சபை
மொத்த வாழ்க்கைக்குரிய பாடம் சொல்லி தர்றாங்க. வைதா சைதுனா, எப்ப நீ மேலே ஏறுறையோ கப்பர்னா தக்பீர் சொல்லு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லு. உன்னை அல்லாஹ் மேல தூக்குறான், 4 பேருக்கு வந்து கௌரவம் வருது, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் நான் பெரியவன். உனக்கு ஒரு கண்ணியம் கொடுக்குறான், அல்லாஹ் தான் கண்ணியம், நான் கண்ணியம் உடையவன் அல்ல. அல்லாஹு அக்பர். உன்னை புகழ்றாங்க ஜனங்க, அல்லாஹு அக்பர். அந்த கண்ணியம் புகழ் அல்லாஹ்வுக்குரியது, என்ன குறியது அல்ல. ஜி ஒரு கண்ணியத்தை புடுங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு கண்ணியத்தை குலைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மேடையில வச்சே உன்னைய முகத்திரையை கிழிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாவுக்கு? ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஒரு நேரத்திலே அரசர்களுக்கு அரசர்களாக பல்லாயிரம் மக்கள் அவர்களை படை சூழ மிஷின்கன் சூழ சென்றவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒன்றும் இல்லாம மாட்டினான். அவருக்கா இந்த கதி? 45 வருஷம் லிபியாவை தன் ஒரு விரல் நுனியில வைத்திருந்தார். யாரு? கதாஃபி. என்னாச்சு கடைசியில்? எப்படி மரணம் பார்த்தீங்களா? துரத்திட்டு வராங்க, ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார், ஓடி போய் கடைசியில பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குற ஒரு குழாய் இருந்துச்சு, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டார். உடம்பெல்லாம் சாக்கடை. ஒருத்தன் பார்த்துட்டான், அதுக்குள்ள ஒளிஞ்சாடுறா அப்படின்னு. அவர் நாட்டு படைகளே, அவர் நாட்டு குடிமக்களே வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. எப்படி நம்ம சாப்பிடுச்சானு, பூட்ஸு காரில் அத்தனை பேரும் ஏறி மிதிச்சாங்க, அப்படியே உயிரை விட்டார். அவ்வளோ பேரும் மேலே ஏறி மிதிக்கிறாங்க. 200-300 பேர் மிதிச்சா எனக்கு எல்லாம் மேலே ஏறி குதிக்கிறாங்க, சங்கு 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 சங்கு. இறந்து போயிட்டார். 45 வருடம் ஈராக்கை தன் விரல் நுனியில வைத்திருந்தார். தெருவெல்லாம் சதாம் ஹுசேனுக்கு சிலை. வேற ஆபீசர்ஸ் காலையில் வேலைக்கு போது சதாம் ஹுசேன் சிலைக்கு குட் மார்னிங் வச்சுட்டு போகணும். இல்லாம தெருமுக்களையும் சதாம் ஹுசேனுக்கு சிலை. நான் நினைக்கிறேன் முஸ்லிம் அரசர்களில் அந்த காலத்திலிருந்து ஆட்சி செய்தவர்கள் தனக்கு சிலை வைத்தவர் இவர் ஒருத்தர் தான். ஈராக் கைப்பற்றப்பட்ட சிலையெல்லாம் தெருவில் உடச்சு போட்டாங்க, எல்லாம் சதாம் ஹுசேன் சிலை, எல்லாம் வீடியோவில் வந்துருச்சு. அவர் கதி என்னாச்சு? அவர் ஆசையாய் கட்டிய அரண்மனையிலேயே வைத்து அதன் ஒரு பகுதியிலே வச்சு தூக்கில் போட்டாங்க. எதற்கு சொல்றேன்? உன்னுடைய கண்ணியம், உன் மரியாதையை ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் இல்லாம ஆக்கிடலாம். உலகத்தையே கதிகலங்க வச்சார் ஹிட்லர். கடைசியா அவரையும் அவர் மனைவியும் அவரே சுட்டு சூசைடு பண்ணி செத்தார், தற்கொலை பண்ணி செத்தார். நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கு, 1-2 கிடையாது. விளங்குதா? ஒரு அழகா அரசர்கள் எல்லாம் எப்படிலாம் வந்து போய் சேர்த்தான். ஜி அவன் உயர்த்தினதான், அவன் தாழ்த்தினான். அடைஞ்சவை. அதனால உயர்வும் தாழ்வும் நமக்கு சொந்தம்னு நினைக்காதீங்க. உயர்வும் தாழ்வும் நமக்கு இல்லை. ஜி சிங்கிஸ்கான் சாதாரண ஒரு மங்கோல் நாட்டுடைய ஒரு சாதாரண அரசன் தான். அந்த நாட்டு பக்கத்தில் குவாரிசம் ஒரு நாடு. இந்த ஆப்கானிஸ்தான், அந்த புகாரா, சமர்கந்து அதை ஒட்டி உள்ள நாடு. இங்கிருந்து போன வியாபாரிகளை அங்கே உள்ள ஆட்கள் ரொம்ப கேவலப்படுத்தி அடித்து உதச்சி அமுச்சு விட்டாங்க. அவங்களாம் பேரரசர்கள், குவாரிசம் மன்னர். செங்கிஸ்கான் தபால் எழுதினார், அன்பும் மரியாதைக்கும் உரிய பேரரசர்கள் இது அடிமை. செங்கிஸ்கானுடைய தபால், எங்கள் நாட்டிலிருந்து வந்த சில வியாபாரிகளை, உலக எங்கும் சென்று மக்கள் வியாபாரம் செய்கிறது பழக்கம். உங்கள் நாட்டை சார்ந்த அதிகாரிகள் கேவலப்படுத்தி இருவரை கொலை செய்து இவ்வாறு செய்ததாக செய்தி வந்து மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்த அடிமை மிகுந்த தாழ்வோடு கேட்டு. சிற்றரசர் ஒரு பேரரசர், வழி வழியாக ஆட்சி செய்யக்கூடிய குவாரிசம் நாட்டு மன்னர்.
அப்படின்னு கேட்டார். என்றே தபால் எழுதுறதுக்கு அந்த ஒழுங்கா சட்டை போட தெரியாது அந்த பயல்களுக்கு, மங்கோலியர்களுக்கு ஒழுங்கா அவனுக்கு ஃபேண்ட் போட தெரியாது, அம்பை எப்படி பிடிக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. எனக்கே தபால் எழுதுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த தூதர்கள் போனாங்கல்ல, 2 பேர் தபால் கொண்டு போனாங்க. உலக மரபு தூதர்களை கொல்லக்கூடாது, அந்த தூதர்களே வெட்டிவிட்டாப்புல. இந்த செய்தி செங்கிஸ்கான் திரும்ப தபால், தூதர்களை கொல்லுவது அரசர்களுக்கு அழகல்லவே, உலக நாட்டு மரபல்லவே. தாங்கள் இதற்கு தக்க பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது கொண்டு போய் அவரையும் வெட்டி விட்டான். பெருமை, என்னை கேட்க நீ யார்றான். அப்ப சபதம் எடுத்தான், ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ விட மாட்டேங்க, வாங்கடா எல்லாம் சத்தியம் பண்ணுங்கடாரு. உதயபியா உடன்படிக்கை மாதிரி மங்கோலியர்கள் அத்தனை பேர் சத்தியம் பண்ணி கொடுத்தான், எங்க உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடும். ஒரு முஸ்லீம் அரசர் எப்படி பண்ணிட்டாரு, ஒரு முஸ்லீம் கூட உலகத்தில் வாழ விட மாட்டான் அப்படின்னு படையெடுத்து குவாரிசமுக்கு போய் அடி நொறுக்கி இந்த ராஜாவை பிடிச்சி நொக்குன்னு உடம்பெல்லாம் சென்னா பின்னமாய் செதறடிச்சு ஒரு முஸ்லீம் அந்த நாட்டையே காலி பண்ணி அந்த நாட்டை பிடிச்சாப்புல. அதோட வெறி அடங்கல, பக்கத்து நாட்டு ஒண்ணுமே சொல்லி பக்கத்து நாடா புகாராவை பிடி, சமர்கந்த பிடி, பகதாத் வரைக்கும் இந்த பகதாதையும் பிடிச்சாப்புல. சுமாராக 20 லட்சம் பேரை கொண்டார், 20 லட்சம் முஸ்லீம். ஒரு நேரம் வந்துச்சு, இனிமேல் உலகத்துல ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டாங்க. ஹிஜ்ரி 500 கிபி 1100 1200 நடுவில் நடந்த செய்தி. ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது மிஸ்ர்ல இருந்து சிங்கங்கள் கிளம்புச்சு, இஸ்லாமிய சிங்கங்கள் தலை தெறிக்க ஓட விட்டாங்க செங்கிஸ்கான். அதோட ஓடி போய் ஒழிஞ்சிட்டான். அதோட அவன் கைப்பற்றதை விட்டுட்டு இருக்கிற நாட்டெல்லாம் அட்டகாசம் உண்டு. 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறையா இதே வேலை தான். எங்கேயாவது முஸ்லீம் உள்ள வந்தா போடு, அழிச்சாட்டி மன்னானோ அல்லாஹ் தஆலா பார்த்தான். 5வது 6வது தலைமை ஹலாக்கு கான், அவன் பிள்ளைங்க இல்லை அப்படி வந்தார். எங்கேயாவது யாராவது 2 முஸ்லீம் வந்தா அவனை கொண்டு வந்து நடு சபையில வச்சு அவனை கொத்துக்கறி போட்டு சாவடிக்கணும். அதை பார்க்கறது அவருக்கு சந்தோஷம். 2 வியாபாரிங்க உள்ள வந்துட்டாங்க, ஜலாலுத்தீன் ஒருத்தர், ஜமாலுத்தீன் ஒருத்தர். உடனே பிரித்துடுவாங்க, வழக்கம் போல சபை கொண்டு வந்து கொத்துக்கறி போடலாம், பார்த்து ரசிக்கணும். 2 பேரும் சொன்னாங்க, கொத்துக்கறி போட போறீங்க, கைமா போட போறீங்க, சரி சந்தோஷம். நான் சில செய்திகள் உங்கள்கிட்ட சொல்லணுமே, சொல்லிட்டு அப்புறம் கொத்துக்கறி போட்டா என்ன சொல்ல வர, ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடு, என்ன சொல்ல வரேன்னு கேட்டு நீ சாவடிய, உனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லையா? ஆமா சார், நஷ்டம்னா ஒன்று சொல்லு. ஆரம்பிச்சிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அகில உலகங்களில் அனைவரின் தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்ல. நீ பிறக்கும் போது கண் இருந்துச்சா, கண்ணு கொடுத்தது யாரு? பார்க்க வச்சது உங்க அத்தா கண்ணை கொடுத்தாரா? உங்க அம்மா காது கொடுத்தாங்களா? பிறக்கும் போது பல்லு இல்லையே, பல்லு கொடுத்தது எங்க இருந்துச்சு? பல்லு முளைச்சு யார் கொடுத்தா பல்ல? இந்த ஓர் இறைவன் கொடுத்தான, மறந்துட்டு எப்படி வாழ்ற நீ? இறைவன் இல்லாமல் பல்லு முளைச்சிச்சா உனக்கு? பிறக்கும் போது தாடி மீசை இல்லை, அப்புறம் பிறந்து 10 வருஷம் தாடி மீசை எப்படி வந்துச்சு? எங்க இருந்து முளைச்சு வந்துச்சு? எங்க அம்மாவுக்கு வரல, அத்தாக்கு மட்டும் வந்துச்சு. மரணத்தின் வாசல் நிற்கிறாங்க, சாவதான் போறோம், பயப்படவே இல்லை. 3 நாள் லாயிலார் தாலீம் கேட்டு அவன் அழுது தௌபா செஞ்சு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஒட்டுமொத்த குடிப்படையினர் அவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உத்தரவு போட்டான், எங்கெங்கெல்லாம் நம்ம நாடோ அத்தனை பேரும் களிமா சொல்லுங்கடா. அவர் தான் நாட்டு தளபதி, அவர் தான் பெரிய பேரரசர். நினைச்சுங்களா? என்ன ஆச்சு கடைசியில? அவருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தை 800 வருஷம் கட்டி ஆண்ட உஸ்மானிய சக்கரவர்த்திகள். உஸ்மானிய பேரரசுன்னு சொல்றாங்களே பை, ஒட்டமான் எம்பைரர்ஸ். என்ன சொல்றாங்க? ஒட்டமான் எம்பையர்ஸ். அவன யாரு? செங்கிஸ்கான் பேர பிள்ளைங்க தாங்க. உருது கான் அவங்க உஸ்மான் அத்தா யாரு? அர்துல் காசியா அவரு? எல்லாம் அவர் பிள்ளைங்க தான். பாயசீத் எல்தரம் அவரோட பிள்ளைங்க. சுல்தான் அல் ஃபாத்திஹ், இப்படி இஸ்லாத்தை தூக்கி நிப்பாட்டினவங்க எல்லாம். பெருமாள் சொன்னாங்க, ஒரு பேரரசர் வருவார், அவருக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்கிறேன்,
அவர் கையால் கிறிஸ்தந்தீனியா வெற்றி பெறும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் கிறிஸ்தந்தீனியா வெற்றி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிறிஸ்தந்தீனியாவை எப்படியாவது கான்ஸ்டான்டினோபிள், இன்றைய துருக்கியின் தலைநகர் இது இஸ்தாம்புல், இஸ்தாம்புல் இன்னைக்கு பேர் வச்சிருக்கேன். அதுக்கு பேர் கான்ஸ்டான்டினோபிள்னு இங்கிலீஷில் பேர், அரபியில் வந்து கிறிஸ்தந்தீனியா. அது வெற்றி பெறும் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த அந்த அவருக்கு நன்மாராயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆசை எப்படியா நம்ம கைப்பற்றிடணும். அதை அந்த பெருமானார் சொன்ன நன்மாராயம் நமக்கு வரணும், முடியல. படையெல்லாம் அமிச்சாங்க, முஆவியா அமைச்சு பார்த்தாங்க, முடியல. ஹாரூன் ரஷீத் அமைச்சு பார்த்தாரு, முடியல. வரிசையா சரித்திரங்கள் யார் அரசரானாலும் எப்படியாவது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஃபாத்திஹை நாம ஆயிரணும்னு காலங்கள் ஓடிச்சு, நூற்றாண்டுகள் ஓடிச்சு. 100, 200, 300, 400, 500, 600, 700 பெருமானார் சொல்லி 800 வருஷம் ஆச்சு. வந்தாரு சிங்கம் சுல்தான் ஃபாத்திஹ். ஏன் அதை வெற்றி பெற முடியல? சுற்றி கடல், உள்ள போக முடியல. அவன் கப்பல் படை கடுமையான படையா வச்சிருக்கிறான், தாண்டி உள்ள போக முடியல. தரைப்படையை தயார் பண்ணு, கப்பல் படையை தயார் பண்ணு. ஒரு குறிப்பிட்ட தூரம் கப்பலில் போய் அங்கேருந்து ரோட்டில் கப்பலை பலகைகளை ரோட்டில் அடுக்கி இப்படியே 100 கிலோமீட்டர் அடுக்கி கொழுப்பு ஒட்டகத்தை அறுத்து கொழுப்பு எடுத்து அதில் தடவி கப்பல்லாம் தரையில் விட்டாய். கடல்லேருந்து கப்பலை தரையில் ஏற்றி அங்கே போய் இறங்கிடுச்சு, அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கிடுச்சு. அவன் நினைச்சே பக்கத்தில் எங்கேயோ காத்துட்டு இருக்கானு. 50 மைலுக்கு அந்தான உள்ளே யாரும் நுழைய முடியாது. உள்ளே போய் உள்ளே இறங்கிட்டானு, கோட்டைக்குள்ளே போய் இறங்கிட்டானு. தரையில் கப்பல் விட்டாங்க நம்மளுக்கு. கடைசியா எல்லாம் வெற்றி கொடுத்தான் அல்லா ஜல்ல ஷானுங்களா. அதுல இருந்து இன்ன வரைக்கும் 1400 வருஷம் 700 800 வருஷமா நம்ம கீழே தான் இருக்கு. எது கிறிஸ்தந்தீனியா. அவ்வளவு பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் கொடுத்தான். 800 வருஷம் அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. உஸ்மானிய பேரரசு இந்தியாவில் 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள். அப்புறம் 400 வருஷம் கிறிஸ்தவர்களுக்கு கையில் கொடுத்தான். இப்போ ஹிந்துக்களுக்கு கையில் கொடுத்துருக்காங்க 50-60 வருஷமாக. தில்கல் ஐயா முதாவிலுஹா பைனன் நாஸ். காலங்களை இப்படித்தான் நாம் மாற்றிக்கொண்டே தான் இருப்போம். திரும்ப முஸ்லீம் கையில் வரும் பயது ஏன் தெரியுமா? அல்லாஹ் மாத்துவேன்னு சொல்லிட்டான். இப்போ நாளைக்கு மாத்துவான், நாளை மறுநாள் மாத்துவான்னு கேட்காதீங்க. 800 வருஷம் நம்ம கையில் கொடுத்துருந்தான். மொத்த இந்தியாவை ஒருங்கிணைந்த இந்தியா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, மியான்மர், சைனாவில் ஒரு பகுதி, திபெத்து, பின்னாடி இலங்கை, எல்லாம் ஒன்றிணைந்த இந்தியா அவுரங்கசீப் கையில். பார்த்தா எல்லாம் திரும்ப கொடுக்க மாட்டானா? இது ஆண்ட பரம்பரை. இது மீண்டும் ஒரு முறை ஆள நினைத்தால் என்ன குறை? மீண்டும் அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ். ஆனால் அதை பற்றிலாம் நீ செட்டப் பண்ணாத. ஆட்சி என்ன வந்தா என்ன, ஆட்சி மாறினா என்ன, ஆட்சியை பற்றி உனக்கு என்ன கவலை? நீ உன் கல்வியில் அல்லாவோட சிந்தனையை கொண்டு வா. இப்போ பெருமானார் சொன்னாங்க, உனக்கு ஏற்றம் ஏறுகிற பொழுது கப்பர்னா வைதா சாயிதுனா, நீ என்னைக்கெல்லாம் மேலே ஏறுறையோ உனக்கு அல்லாஹ் ஒரு உயர்வு கொடுக்குறான். ஒரு 4 பேர் ஒன்று புகழ்றாங்க, 2 பேர் ஒன்று புகழ்றாங்க, இல்லை உனக்கு காசு வருது, காசுல உயர்வு வருது, உன் தபியத்தில் உயர்வு வருது, இல்முல உயர்வு வருது. அல்லாஹ் அக்பர். நான் சின்னவன், அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் அக்பருக்கு அடுத்து என்ன பை? நான் சின்னவன், அல்லாஹ் பெரியவன். உங்க எங்கெல்லாம் மேல தூக்குறாங்களோ அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், நான் சின்னவன். ஒருத்தவங்க போற சால்வ போறாங்களே, இவருடைய சேவையை பாராட்டி சால்வை வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். என்ன அர்த்தம்? சால்வ போட்டனால இந்த ஆள் பெரிய ஆளா போக முடியாது. இவன் இந்த ஆள் தான், அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் பெரியவன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவர்ல என்ன திறமை இருக்குது அல்லாஹ் கொடுத்தது, இவர் சொந்த திறமை இல்ல. நாரே தக்பீர். அல்லாஹ் தான் அக்பர், இவர் அக்பர் கிடையாது. இவர் யார்? அஸ்கர். இவர் சின்ன பொடியன்னு அர்த்தம். அஸ்கர்னா பொடியன், அக்பர்னா பெரியவன். அல்லாஹ் பெரியவன் தான், நீ பெரியவன் நினைச்சுக்காத. சால்வ போட்டனால நீ பெரியவன் நினைச்சுக்காத. அப்ப எங்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையிலே உயர்வு வருகிறதோ, பதவியிலே, பட்டத்திலே, வீடு வாசல்லே, காசு பணத்திலே, செல்வங்களிலே, இல்மிலே, எதுல உயர்வு வந்தாலும் சரிதான், நீ சின்னவனாவே இரு.
உயர்வை அல்லாஹ் பக்கம் சொந்தப்படுத்து. வைதா சைதுனா ஏறுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை உயர்த்துவோம். வைதா நசல்னா நாங்கள் கீழே இறங்கினால் சப்பஹனா அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்வோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையா. அதான் கீழே இறங்குறான்னு வச்சுங்க, நமக்கு தாழ்வு வருது, வாழ்க்கையில இறக்கம் வருது, வாழ்க்கையில கீழே அல்லாஹ் கொண்டு போறான். இதற்குத்தான் நான் தகுதியும். உண்மையிலே நான் கீழானவன் தான். கீழ் என்ற கீழ் திசையே இல்லாத, குற்றமே இல்லாத, குறையே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருத்தன் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவர், அல்லாஹ் பரிசுத்தமானவர். குறையே அற்ற ஒருவன் யாருங்க? அல்லாஹ் ஒருவன் தான் குறையே இல்லாதவர். ஒருவன் திட்டுறானா சுப்ஹானல்லாஹ், அந்த திட்டுக்கு நான் தகுதியான, அல்லாஹ் பரிசுத்தமானவர். அதாவது குறைய தாம் பக்கம் சேர்த்துக்கிங்க, நிறைய அல்லாஹ் பக்கம் சேர்த்துக்கிங்க. அதான் சுப்ஹானல்லாஹ்க்கு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன பை? ஒரு காரியத்தில் குறை ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த குறையை தாம் பக்கம் சேர்த்துக்கணும், நிறைய அல்லாஹ் பக்கம் சேர்த்துக்கணும். யாரெல்லாம் இதில் ஒரு லக்ஸிஸ் ஏற்பட்டு விட்டது, ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது, வியாபார நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, நீ யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். ரப்பே எனக்கு இப்படி செஞ்சுட்டியே, ரப்பே எனக்கு ஏன் இந்த மாதிரி அநியாயம், நான் ஏன் இந்த கதியில் ஆனேன் என்று சொல்லாத. நீ செய்த ஏதோ குறையினால் தான் இப்படி நடந்தது. நல்லா நடந்த வியாபாரம் பொசுக்குன்னு போயிடுச்சு. ஒரு காலத்துல கையில் அவ்வளோ காசு இருந்துச்சு, இன்னைக்கு ₹1 கிடையிலையே. உடல் அவ்வளோ ஆரோக்கியமா இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் நான் தான் காரணம். இல்ல, நீ பரிசுத்தமான, நீ யாருக்கும் அநீதி செய்யக்கூடியவன் அல்ல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த குறை அவன் என்னை கேவலப்படுத்துறான்னு சொன்னா அது காரணம் நான் தான், நீ இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. வைதா நசல்னா சப்பஹனா நாங்கள் கீழே இறங்கினால் தஸ்பீஹ் செய்தோம்னு அர்த்தம் என்ன? நீ எப்பெல்லாம் கீழே போறையோ வாழ்க்கையில, உன்னை குறையை உன் பக்கம் சேர்த்து அல்லாஹ் பக்கம் சேர்த்தாத. குறைய உன் பக்கம் சேர்த்து அல்லாஹ் பக்கம் சேர்த்து. வைதா நசல்னா சப்பஹனா உன் பக்கம் சேர்த்து அல்லாஹ்ட்ட சொல்லு, யா அல்லாஹ் உண்மையிலேயே இந்த குறைக்கு நான் தான் தகுதியானவன். எந்த அடிப்படையில் குறை வந்தாலும் சரி, உன்னை மக்கள் கேவலப்படுத்தினாலும் சரி, ஒரு 4 பேர் உன்னை இழிச்சவாயின்னு சொன்னாலும் சரி, உன்னை விட்டு மீதி 4 பேர் இருந்தீங்க, 3 பேரை விருந்து கூட்டினா உன்னை கூப்பிடாம போனாலும் சரி, என் கண்ணுக்கு தெரியல அவனுக்கு நான் மட்டமாக போயிட்டுனா அவ்வளோ கேவலமா இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த குறைக்கு நான் தான் தகுதியானவன். சரி, அல்லாஹ் பரிசுத்தமான. எந்த குறை எங்கே நிகழ்ந்தாலும் விளைஞ்சுங்களா, எந்த கண்ணில் பார்த்தாலும் அதை யார் பக்கம் சேர்த்தணும்? தாம் பக்கம் சேர்த்து. குறைய நிறைய யார் பக்கம் சேர்க்கணும்? அல்லாஹ் சந்தோஷமா ஒத்துக்கிட்டே அடியானே இந்த அவரை வாழ வைக்கணுமா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிட்டாங்க, உள்ள மீன் வயதில் மாட்டிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த ரப்பே, உன்னை தவிர இந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன், இதை உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு நிறைவேற்ற முடியாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, நீ மிகவும் பரிசுத்தமானவன். நீ அதாவது எனக்கு ஏற்பட்ட இந்த குறைக்கு நான் தான் காரணம், நீ காரணம் இல்லை. எனது குறைபாடு, நீ நல்லா கொடுத்திருந்த, நல்லா தான் வாழ வச்சேனே, நீ எனக்கு எந்த குறையும் நீ வைக்கல. வருசல்னா இலா மேத்தி அல்ஃபின் அவ் யஸீதூன், 1,00,000 பேருக்கு தலைவராக, அதை விட கூட உள்ள மக்களுக்கு தலைவராக அவரை அனுப்பி வைத்தோம். நீ என்னை கண்ணியப்படுத்தின. இப்ப எனக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் நான் தான், ரப்பே நீ இல்லை. சுப்ஹானக, நீ பரிசுத்தமான. லா இலாஹ இல்லா அன்த, இந்த குறையை விட்டு என்னை காப்பாற்றக்கூடிய தகுதி உன்னை தவிர யாருக்கும் கிடையாது. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரன் நான் தான், நீ அநியாயம் செய்யல. எனக்கு நீ அனுபவத்தை நீ அநியாயம் செய்யல. அல்லாஹ் நான் தான் ரப்பே அநியாயக்காரன். நீ நேமத்தை கொடுத்த போதெல்லாம் நான் நன்றி மறந்திருந்தேன் ரப்பே, நீ மன்னிச்சுக்க ரப்பே. ரப்பே மாட்டிக்கிட்டேன், நான் தான் காரணம், நீ பரிசுத்தம். குறை என் பக்கம், நிறை உன் பக்கம். ஆனா ரப்பே ஒன்னு சொல்றேன், இதை விட்டு நீ காப்பாற்றக்கூடிய ஆற்றல் ஒன்று இருக்கு. நான் உன்னை ஒருத்தனை தான் நம்பி இருக்கேன். இந்த தஸ்பீஹ் அல்லாஹ் பிடிச்சு போச்சு. வா வாரே வா வா. என்ன அழகா சொன்னாரு. குறைய தாப்பங்க சேர்த்துக்கிட்டாரு, நிறைய அல்லாஹ் பக்கம் சேர்த்துட்டாரு.
இதை விட்டு காப்பாத்துற சக்தி அல்லாட்ட இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. நீ காப்பாத்து ரப்பே அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்றார், தவக்குள் வச்சிருக்கிறாரு. காப்பாத்துறது ஒன்ன தவிர யாரும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த வாஸ்தவம் தானே அல்லா காப்பாத்தி விடு. எப்படி அல்லா கண்ணியப்படுத்தினா என்னவா இல்லவா? எப்படி கண்ணியப்படுத்தினா? கொண்டு போய் கரையில ஒதுக்கிருச்சு. மான் வந்து பால் கொடுத்துச்சு. யாரு கொடுத்துச்சு? அம்பத்தனா ஆலை சஜரத்தம்மி யக்தீன், சொரக்குடி. உடனே அங்க ஒரு கொடி வந்து எந்த பந்தம் இல்லாம அப்படியே சொரக்குடி அப்படியே மேல முடிச்சு. பால் கொடுத்தான் அல்லா ஜல்லஷான் வருசல் ஜி. அல்லா வந்து மான் வந்து பால் கொடுச்சு. காப்பாற்றணும் இல்லையா? இந்த ஃபார்முலா வச்சுக்கங்க. நீங்க வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுங்க பாய். இன்னைக்கு நீங்க மேலே போயிட்டு இருக்கிறியா, போயிட்டே இருப்ப. எந்த யார் மேலே ஏறினாலும் கீழே வரதான் போகும். ஒரு நேரம் கீழே இறங்கும். மேலே போயிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டேன். கீழே நிற்கிறியா, இன்னும் கீழே நிற்கிறேனே கவலையா இருக்கா? அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பதில் இருக்கு. கீழே நிற்கிறியா, செல்வத்திலோ அல்லது ஒரு தேவை அல்லாட்ட கேட்ட கிடைக்கல, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லா இப்போ எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, என் மனசுல ஒரு வருத்தம் இருக்கு, நான் நினைச்சது கிடைக்கல. பார்த்தா மற்றவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்க. மற்றவன் செல்வ செழிப்பா இருக்கிறான், அவன் கடை வச்சா முன்னேறான், அவன் வந்து நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லாம தெரியுது. ரப்பே இதுக்கு காரணம் வந்து நான் தான் ரப்பே, நீ இல்லை. முதல்ல அல்லாட்ட கண்ணீர் சிந்து. நான் என்னை பெருமையா நினைச்சேன் ரப்பே, அதுக்கு தண்டனை தான். என்னை பெரிய ஆளா நினைச்சேன், அதுக்கு தண்டனை தான். நான் தான் அது காரணம், நீ காரணம் அல்ல. இன்னி குன்து மினல்லாஹி சுப்ஹானக் தும் தோ பாக் ஹை, தூ பாக் ஹை, நீ பரிசுத்தமான ரப்பே. நீ யாருக்கும் அனுவத்தனும் அநீதி செய்யற பழக்கமே உனக்கு இல்லை, அநீதி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஒருத்தர் அநீதி ஏன் செய்யறான்னா, செஞ்சு அவன் காசை பிடிக்க அவன் வாழ்றதுக்காண்டி. அல்லாவுக்கு அநீதி செய்யற பழக்கமும் இல்லை, அநீதி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாவுக்கு தேவை இருக்கு. அல்லாவுக்கு யாருக்கு கருணையாளனு உண்மையில நீ இந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான், இதை விட கூட கொடுக்கணும் நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு. ரப்பே நான் தான் பாவி, நீ பரிசுத்தமானவன் ரப்பே. முதல்ல அல்லாட சரணாகதி ஆயிடு, அப்புறம் சொல்லு லா இலாஹ இல்லா அன்த ரப்பே. ரப்பே இதை உன்னை விட்டா இதை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையே ரப்பே. இது காப்பாற்றுற சக்தி ஒன்று இருக்குதே அல்லா. இந்த நிலையை விட்டு என்னை மீண்டும் என்னை எழுந்திருக்க வைக்க ஒரு சக்தியும் ஒன்று இருக்குதா ரப்பே? இருக்குது, நிச்சயமா. லா இலாஹ இல்லா அன்த, நிச்சயமா நீ காப்பாற்ற நினைச்சா காப்பாற்றலாம். ஒன்னை தவிர வேற யாரையும் நம்பிக்கவும் கொள்ளல. லா இலாஹ இல்லா அன்த சொன்னாங்களே, என்ன மாதிரி கேட்டாங்க பாருங்க அல்லாட்ட என்ன மாதிரி துவா கேட்டாங்க பாருங்க. இப்படி அல்லாஹ்வை தளர்ந்து கட்டுறாங்க பாருங்க, அல்லாஹ்வை பிடிக்கிறாங்க பாருங்க. அல்லாட்ட இப்படி அல்லாட்ட கொஞ்சம் இருந்து அல்லாவுக்கு பிடிக்குதுங்க. அல்லாவுக்கு இப்படி ஏன் துவா கேட்டுதாங்க. லா இல்ல தண்ணியா ஊத்துது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். வாஸ்தவத்தில் அவங்க சொல்றது சரிதாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றி உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தான். ராஜ மரியாதையோட உம்மத்து வரவேற்றாங்க. அரச வாழ்க்கை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அவங்க அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, ஜி லௌலா அன் கான மினல் முஸப்பிஹீன், இந்த மாதிரி அல்லாஹ்ட்ட அவங்க கெஞ்சுதலாக கேட்டிருக்காவிட்டால் குற்றத்தை தன் பக்கம் சேர்த்து கொண்டு அல்லாஹ்வை பரிசுத்தமாக ஆக்கி விட்டு இதை விட்டு காப்பாற்றுறது நீ ஒருத்தனால தான் முடியும். அல்லாஹ்ட்ட சரணாகதியாக 3 இருக்கு பாய் அங்க. ஒன்று தன்னை தாழ்த்தி கொள்வது, குற்றத்தை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வது, 2வது அல்லாஹ்வை பரிசுத்தமாக்குவது, 3வது அல்லாஹ்ட்ட சரணாகதியாகும். இது 3 பகுதிகளும் அந்த துஆல இருக்கு. இந்த துஆவை மட்டும் அவள் கேட்டிருக்காவிட்டால் லபிஸஃபி பத்னிஹி இலா யௌமி கியாமத் நாள் வரைக்கும் அந்த மீன் வயிற்றிலே வைத்திருப்பேன். இப்படி கேட்டனால வெளியே கொண்டு வந்துட்டான். அப்ப விளங்க நீ
என்ன ஆபத்து உனக்கு வந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன குறை வந்தாலும் சரிதான், தவற முதல்ல ஓம் பக்கம் சேர்த்து அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்து. அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் சொல்லு. நீ எனக்கு ரொம்ப கொடுத்த அல்ல, நான் நன்றி கட்டம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லு. யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு எனக்கு கொடுத்த நீ, ஆனா நான் யாரும் செய்யாத அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கேன். நான் வாழ்க்கையில எந்த நிலையில் எந்த விதத்தில் சிரமம் வந்தாலும் சரிதான், யாரெல்லாம் நீ யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு எனக்கு கொடுத்த, ஆனா நான் யாரும் செய்யாத அளவுக்கு துரோகம் நான் பண்ணேன். ஆனா ரப்பே இப்ப விளங்கிட்டேன், இப்ப இந்த நிலையை விட்டு காப்பாத்துறது ஒன்னத்தோட யாராலும் முடியாது என்று சரணாகதி ஆயிப்பாரு. இந்த மூணையும் மனசு வச்சு லா இலாஹ இல்லா அந்த சுபானக இன்னி குன்து இருந்தாலும் சொல்லிப்பாரு. அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு நான் ஹஜ்ரத் யூனுஸ் நபியை பற்றி காப்பாத்தினேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வகதாலிக இப்படித்தான் நுஞ்சில் மூமினீன், எல்லா மூமின்களையும் காப்பாத்துவேன். அந்த ஆயத்தை முடிக்கும் போது எல்லாம் சொல்றான், இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, வகதாலிக நுஞ்சில் மூமினீன், மூமினான அவ்வளவு மக்களையும் இப்படித்தான் நான் காப்பாற்றுவேன். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த கவலையை விட்டு விடுதலை கொடுத்தோம். உனக்கு கவலை இல்லை கல்புல, எந்த கவலையா இருந்தாலும் சொல்லு. வனஜ்ஜைனாஹு மினல் கம், மனக்கவலை இருந்து விடுதலை கொடுத்தோம். வகதாலிக நுஞ்சில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களை நாம் காப்பாற்றுவோம். விளங்குங்களா? இதுல இன்னொரு கருத்து விளங்க வேண்டியிருக்கு, ஆரிஃபுகளுக்கு விளங்கலாம். என்ன ஜி, கவலை வருகிற பொழுது மனம் உடைந்து போகிற நேரத்தில் காயிப் இருந்து அல்லாஹ் ஹாஜராக்கிட்டாங்க பாருங்க. முஸ்லிம் லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லல்லா இல்ல, லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை, சுபஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்ட்ட முகாலமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ்ட்ட முனாஜா நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்துல வச்சு இல்ல, கூட வச்சு பேசுறாங்க. எங்க மீன் வயிற்றுக்குள்ளார, இப்ப மீன் வயிற்றுக்குள்ளேயும் இருப்பவன் யாரும் இல்லை. இல்ல இல்ல, நீ என்னிலும் மீனிலும் மீன் வயிற்றுக்குள்ளேயும் எல்லா இடத்துல நீதான் எல்லாருக்கும் சூது ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மீன்ல யூனுஸ் நபி சுஹூது செஞ்சுட்டாங்கப்பா. சுஹூதுடைய பார்வை பட்டுருச்சு. யாருடைய பார்வை? யூனுஸ் நபியுடைய சுஹூதுடைய பார்வை எங்க பட்டுருச்சு? மீன் மேல பட்டுருச்சு. அதனால அல்லாஹ் சொல்லிட்டான், சுஹூதுடைய ஒரு பார்வை பட்டுருச்சு, அதனால அந்த மீனை அல்லாஹ் தஆலா அழிக்க விரும்பல. அல்ல நம்ம சொன்னோம், இந்த துஆவை மட்டும் அவள் செய்திருக்காவிட்டால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமில் கியாமான்னு சொல்ல, இலா யௌமி யுபஅஸூன், வயிற்றுக்குள்ள நபி இருக்கிற கியாமத்து வந்தாலும் முதல் சூர் ஊதுனாலும் மீன் அழியாது. இலா யௌமி கியாமன்னு சொல்ல, இலா மீண்டும் மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவாங்களே, அந்த நாள் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்திருப்பாங்க. அப்படின்னா கியாமத்து வந்தாலும் அழிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க இருந்தா மீனும் இருக்குன்னு அர்த்தம். அந்த மீனும் இருக்கும், மீனும் அழியாது. எனவே நபி உள்ள இருந்து என்ன சுஹூத் எடுத்திருப்பாங்க பாருங்க. சரி, இந்த தஸ்பீஹ் ஓதுறதுனால நான் அவளை காப்பாத்திட்டேன், அந்த கவலை விட்டு விடுதலை கொடுத்தேன். இதே மாதிரிதான் எல்லாத்தையும் காப்பாத்து, எல்லா மனிதர்களையும் இப்படித்தான் நான் காப்பாற்றுவேன். என் ஷேகநாயகம் இந்த துவாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டில் யாருக்கும் எது கவலை பிரச்சனையா இருந்தால் எல்லாரும் துவா யூனுஸ் 1.5 லட்சம் ஓதுக்குமா அப்படின்னு முரீதுகள்லாம் வெளியே உட்காந்து எல்லாம் ஓதுவோம். 50-100 பேர் ஓதுனா 1.5 லட்சம் ஆயிரும். 1 மணி நேரம் ஓதுனா அப்படி கணக்கு வச்சு 1 நாள் 2 நாளில் ஓதிடும். அல்ல அந்த கவலை நீக்கிறோம். ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் இந்த துவா யூனுஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மகரிபில் எல்லாரும் உட்காந்துருவோம், முரீதுகள்லாம், வெளியூர் முரீது உள்ளூர் முரீதுகள்லாம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டே இருப்போம். இஷா பாங்க சொன்ன எதுவுமே வெளியே வருவாங்க, கட்டு பணக்கட்டு எடுத்துக்கிட்டு 10 ரூபா கட்டு எல்லாருக்கும் 50 ரூபா கொண்டு போய் எல்லாம் எண்ணி கொடுப்போம். அதில் பல நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன், இது இங்கிருந்து யாரும் எண்ணிலாம் சொல்லலை, சிசிடிவி கேமராலாம் இல்லை ஜமா தர்பாரில், உள்ளேருந்து கட்டு கொண்டு வருவாங்க. விளைஞ்சுங்க எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. நேற்று எடுத்து புதுக்கட்டில் மிச்சம் உள்ளதை கொண்டு வருவாங்க. கரெக்டாக போயிரு, ஒரு ஆள் கூட மிச்சம் இருக்காது, கூடவும் இருக்காது, குறையும் இருக்காது. ஏதோ ஒரு சில நாட்களில் சில காசு பத்தாது,
2 பேருக்கு பத்திரமா நான் அடுத்த உள்ள போயிட்டு வரும்போது கொண்டு வரேமான்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும்? பேர் பத்தலைன்னா சில சமயங்கள் கூட வந்திருந்தாங்கன்னா 10ஆம் போகும் சில நேரம். எப்போ என்னைக்காவது சில நேரில் ஒரு 5 தாள் 4 தாள் மிச்சம் இருக்கும். இது எப்பயாவது. ஆனால் மிகுதமாக மிஸ்கின்னு பார்த்துருக்குறேன். கரெக்டாக என்ன 43 பேர் 43 தாள் இருக்கும். 67 தாள் இருக்கும். பல தடவை மிஸ்கின் பார்த்துருக்கேன். 1 நேரம் தான் தவறி போயிருக்கலாம். எல்லாருக்கும் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்க. 10 ரூபா எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா வயிறு நிமிடம் என்ன சாப்பிட்டுக்கலாம். 10 ரூபா இருந்தால் ஒரு இரவு உணவு 10 ரூபா வயிறு நிமிடம் சாப்பிடும். இன்றைக்கி ஒரு 50 ரூபா இருந்தால் 4 பரோட்டா சாப்பிடுவோம்னா அந்த மாதிரி. பரோட்டா 2 ரூபாய்க்கு விற்ற காலம். 5 பரோட்டா வயிறு நிமிடம் சாப்பிட்லாம். தெரிஞ்சுங்களா? எஜமா கொடுப்பாங்க. இதை அமைச்சிட்ருவோம். ஒரு நாள் உட்காந்து ஓதிட்டே இருந்தோம். எல்லாம் தூக்கம் வர தூக்கத்தில் சில பேர் பையனை கலைப்பு நீ ஓதுறீங்களா அந்த மாதிரி. இப்போ ரமதான்லையும் எஜமா நாயகம் வந்து சாய ஊற்றணும். ரமதான்லையும் சர்க்கார் நாயகம் தராவிக்கு பண்ணி லாயிலா இல்லை அந்த சுபானுக்கு இன்னி குஞ்சம் இருந்தாலுமே 1/2 மணி நேரம் ஓதுவாங்க. அந்த பறக்கத்தை தான் இப்போ இங்கே ஓதுறோம். ஆனால் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். சர்க்காருடைய எல்லா பழக்கங்களும் சேரும். ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். கொண்டக்கல்ல இல்லை. கொண்டக்கல்ல கேள்வி கொடுத்துருவாங்க. எல்லாம் உட்காந்து ஓதுவோம். ஏன்பா கொண்டக்கல்ல எண்ணி போடுவோம். அப்படியே எல்லார் கையிலையும் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருவாங்க. பிரித்து கொடுத்துட்டு எல்லாம் 1/2 மணி நேரம் ஓதனை பண்ணி சர்க்கார் நான் சொல்லுவாங்க, பாப்பா கொண்டக்கல்லை எடுத்து கொட்டாளை கொட்டி பண்டாயிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அப்பா இந்த கொண்டக்கல்லையில் எல்லாரும் ஓதனை பறக்கத்தில் பாவத்தை எல்லாம் எல்லாம் அழிச்சிட்டான். மக்களை விட்டு பாவமும் போயிடுச்சு. ஆனால் கையிலிருந்த அழுக்கெல்லாம் கொண்டக்கல்ல ஏறிடுச்சு. எல்லாரும் கையிலிருந்து அழுக்கும். அதனால அதை கொண்டு போய் 4 தடவை தண்ணியில் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் ஊற போடுது. அப்படி ஊற போட்டுறாங்க. 4 தண்ணியில் தேய்ச்சி கழுவிட்டு 4 தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் ஊற போட்டு நாளைக்கு சுண்டலை செய்யுங்கன்றோம். எல்லாரும் ஓதி மாற்றி அத்தனை பேர் ஓதணும். அத்தனை பேர் அழுக்கும் கையிலிருந்த அழுக்கெல்லாம் அதில் இறங்கிருச்சு. பாவமெல்லாம் அதில் போயிடுச்சு, தீந்துருச்சு. அழுக்கும் தீந்துருச்சு கையிலிருந்த அழுக்கு. இதுமா அப்படி தமாஷ் பண்ணுவாங்க சில நேரம். அப்புறம் சில நேரம் பக்கத்தில் கொண்டக்கல்ல கொட்டுமா. சில கொண்டு அரைக்குள்ள கொண்டல் இருக்கும். இப்படியே அரை இருக்குது, பாதி ஓதாத முசாவி ஓதிடாது. அரை கொண்டக்கல்ல இருக்கும். ஜி அரை கொண்ட கடலில் இருக்குமா. அது யாரை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. தம்பி அரை இருக்குது, அதில் பாதி ஓதம் அதுக்கும் முழுசாக தஸ்பி ஓதிடுறது. தஸ்பி லா இலாஹ இல்லா அந்த மட்டும் ஓதிடுறது. ஏன்னா அரை கொண்ட கடல் இருக்கு. சுபானுக்கு இன்னி குந்தும் இருந்தாலும் கிடையாது. அப்படி இல்லை. அந்த அரை கொண்ட கடலுக்கும் முழுசாக ஓதிருப்பா. சும்மா தமாஷுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில நேரங்கள். ஊத்துப்பா ஆச்சுங்களா ஜி. லா இலாஹ இல்லா அந்த இப்போ கொண்டக்கல்லை கொடுப்பாரு நாளைக்கு. அந்த ஒரு சுண்ணத்தையும் ஷேഖனுமாரோட சுண்ணத்தை நிறைவேற்றுவோம். அவங்க அந்த சுண்ணத்தையும் நிறைவேற்றுவோம் இன்ஷா சிவமா இன்ஷா அல்லா. ஓதிட்டு அதை நீங்கள் நான் அடுத்த நாள் சுண்டல் போட்டுருங்க. சரியா இன்ஷா அல்லா. அப்போ ஒரு நாள் உட்காந்து ஓதிட்டே உட்காந்துருந்தோம். சும்மா எல்லாரும் தூங்கி வந்துட்டு எஜமா வந்தாங்க. இந்த துவாவை ஓதினால் கதாலிக்கு நுஞ்சில் மும்மின்களை காப்பாற்றும்னு நல்லா சொன்னான். ஆனால் சொன்ன ரப்பு ஷர்த்து வச்சிருக்கிறான். இந்த மாதிரி ஓதுறதுக்கு சொல்ல அல்லா தஆலா. இது நாதா ரப்பஹு வஹுவ கலீம். அவர்களோ உள்ளம் உடைந்தவர்களாக, உள்ளம் வேதனைப்பட்டவர்களாக, மனம் தழும்பியவர்களாக, கண்ணீர் வடித்தவர்களாக அல்லா இடத்துல கதறினார்கள் நல்லா சொல்றோம். இது நாதா வஹுவ கலீம். கல்லும்னா உள்ளம் உடைஞ்சு உடைந்த உள்ளத்தோடு அல்லாஹ் தஆலா பக்கம் அணைகிறார். அந்த கல்பை அல்லாஹ் பார்த்தா கொடுத்தான். நீ விளையாட்ட சொல்லுங்க லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் இடிச்சு இல்ல போறா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு. ஓ மக்குலூம் இடத்துல வருதுப்பா, கலீம் இடத்துல வருது. அது யூஸ் பண்ணி இங்க மக்குலூம் வருது இல்லையா. கசா வலா தக்குன் கசாஹிபில் ஹூத் இது நாதா வஹுவ மக்லூம். மக்லூம் உள்ளம் உடைந்தவர்களாக. ஜி உள்ளத்தில் வேதனை நிரம்பியவர்களாக, அல்லாஹ் முன்னால் தன்னை உள்ளம் உடைந்து போனவர்களாக.
காப்பாற்றுறதுக்கு வேற கதி யாரும் இல்லையே என்று மனம் விரும்பியவர்களாக அல்லாஹை அழைத்தார். இது நாதா ஓ மக்லூம், நம்ம அப்படி நீ அல்லாஹ் கூப்பிடணும் நான் சொல்றேன். கிரியா வசாரி பணிவுடனே அல்லாஹ் அழைக்கணும். வேறு வதி இல்லாம உன்னை தவிர எனக்கு வேற ஆள் இல்லை ரப்பே, உன்னை தவிர என்னை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இல்லை ரப்பே. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு யக்ஷிஃபு ஸூ. நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டே இருக்கேன், வாழ்நாள்லாம் கேட்குறேன், கபூல் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த விஷயம் அல்லாஹ்ட்ட ரொம்ப நாளாக கேட்குறேன், தர மாட்டேங்கிறேன் அல்லாஹ் தஆலா. அல்ல ஷர்த்து என்ன வச்சான்? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. முல்தர்ராக இடையில் நீ அழைத்தாயா, அப்படி அழைத்தால் அல்லாஹ் உன் துஆவை கபூல் செய்வான். வயக்ஷிஃபு ஸூ, உன்னுடைய தீமையை அல்லாஹ் நீக்குவான். வயஜஅலுக்கும் குலஃபா அல்-அர்த், பூமியின் அரசர்களாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் கேள்வி கொடுப்பான். முல்தர்ர உள்ளம் உடைந்து போனவர்களாக, வேறு கதியற்றவர்களாக. இது தர்றன்னு அர்த்தம் என்ன பை? நிர்பந்த நிலை. என் சேகன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தேவை, 1 லட்ச ரூபா தேவை. உடனே என்ன பண்ணிட்டான், லிஸ்ட்டு போட்டான். மாமாட்ட கேட்கலாம், வேற யார்ட்டு, மச்சான்ட்டு கேட்கலாம், அந்த நண்பர்கிட்ட கேட்கலாம், இந்த ஆஷிக் பைட்ட கேட்கலாம், ஜவ்வாது பைட்ட கேட்கலாம், யார் ஜாவித் பைட்ட, வசீம் முன்னாடி கேட்கலாம். ஒரு 10 லிஸ்ட்டு போட்டுறது. அவனை எப்போ ஆஷிக் என்ன 1 லட்சம் கிடைக்குங்களா? இல்லை இப்போ முடியாதுங்களே, 1 வாரம் ஆகுமே அப்படின்ட்டு. முடிஞ்சா லிஸ்ட்டில் அடிச்சாச்சு. வேற வசீம் அண்ணன் 1 லட்சம் கிடைக்குங்களா அப்படின்னு. இல்லைங்க ஏத்தான் காசு இருந்துச்சு, முதலாளி கொடுத்துட்டேன், அங்கே ஹோல்சேல் கடை கொடுத்துட்டேன். சரி லிஸ்ட்டு அடிச்சாச்சு. என்னடா 2 பேர் இல்லைன்ட்டாங்க. அடுத்து ஜாவித் எனக்கு அவன் 1 லட்சம் உடனே கடனை கிடைக்குமா, ஒரு 10 நாள் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அடாடாடா நீங்கள் 1 மணிக்கு ஃபோன் போட்டிருக்க மாட்டீங்க. எல்லாம் 9 போயிடுச்சு. இப்போ அது வரைக்கும் சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்க வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கேட்டேன். 9 பேர்த்து அப்படி பேசுவான். இந்த லிஸ்ட்டில் கடைசி ஆள் வேறு ஆளே கிடையாது. இப்போ அவர்கிட்ட பேசும்போது எப்படி துணியே மாறிடுவானே, முக்கியமான இல்லைன்னு சொல்லிடாதீங்க, என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன்னே. லிஸ்ட்ல வேற ஆள் இல்லை. ஒரு 1 லட்ச ரூபா போன்ல பேச நேரில் போயிடுவான் அப்படின்னு. எல்லா பள்ளியும் மொத்தம் 32 பள்ளியும் காட்டியா நானே, நீங்க இல்லைன்னா எப்படின்னே சொல்றது, எப்படியாவது உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன்னு ஏதாச்சும். எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். இப்போ கேட்கறதுக்கு வேற கதி இல்லை, நீ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஒரு ஜாவித் நல்லா இருக்குங்களா, ஒரு ரூபா கிடைக்குமா, 1 லட்ச ரூபா கொடுங்களா, இப்போ நோ டென்ஷன் நோ மென்ஷன் ஒன்று வச்சுருந்தேன், நான் பார்த்துக்கலாம். அது சர்வசாதாரணமாக கேட்குறேன். கடைசி ஆள் லிஸ்ட்டில் அவர் தான் அப்படியே விடு 32 பள்ளியும் கட்டி. அண்ணே உங்களை நம்பி வந்துட்டேன், எங்கிட்ட இல்லைன்றாதீங்கன்னு, அவசர தேவை இல்லை, ஜெயிலில் போட்டுருவானு 1 லட்ச ரூபா அப்படின்னா வேற யாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், வேற கதியே இல்லை என்கிற பொழுது ஒரு நிலைமை எப்படியோ அது பேர் முல்தர்ன்னு பேர். நிர்கதியா அப்படி அல்லாட்டு கேட்கணும், ரப்பே உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, நான் வேற யாரையும் நம்பல. சாரே தர் பந்து, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கரே பந்து ரஹே, அடைச்சே கிடக்கட்டும். தேரே பந்தோம் கேலியே ஜப் தேரே தர் பாக்கி, உன் அடியார்களுக்கு ஓ வாசம் திறந்துருக்க, அது போது எனக்கு. கொடுக்கற வேண்டிய ஒருத்தன் தான் தெரிஞ்சு போச்சு, மற்றவன் எல்லாம் பிச்சைக்காரன் தெரிஞ்சு போச்சு, மாலிகுல் முழுக்க நீ தான் தெரிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த அப்போ வேணும், மாலிகுல் முழுக்க நீ தான், எல்லாம் நீ தான் வச்சிருக்கிற, வேற எவன்ட்டையும் கிடையாது. எவன்கிட்ட கேட்டா ஒன்றை வாங்கி தான் கொடுப்பான், நான் ஏன் ஒன்ட்டே வந்துடுறேன். நான் எவன்கிட்ட கேட்டேன்னா ஒன்றை வாங்கி தான் கொடுப்பான், நான் ஏன் அவன்கிட்ட கேட்கணும் ஒன்ட்டே வந்துடுறேன். நான் இவன் கொடுப்பானா, இவன் நைஸ் பண்ணலாமா, இவன் ஐஸ் வைக்கலாமா, இவன் இப்படி கேட்டா கொடுப்பாரா, அப்படி கேட்டா இந்த யாரும் வசீலா வச்சு கேட்டா கொடுப்பாரா, இவர் இப்படி கேட்டா யார்ட்டையாவது சிபாரிசு கேட்கலாமா, பல்ல காட்டலாமா, இவர்கிட்ட என்ன கெஞ்சி கேட்டாலும் இவர் எப்படி கொடுப்பாரு, அவர்கிட்ட வாங்கி தான் கொடுப்பாரு. அவர்கிட்ட போயிரு, 2 உலகத்துக்கும் பேரரசன் எவனோ அவன்கிட்ட போயிரு. இவர்கள் எல்லாம் சிற்றரசர்கள், அவன்கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, இவர்களுடைய கொடுக்கும் நாட்டத்துல இன்னொருத்தர் தலையிடலாம். ராவி மூலம் இருக்காங்க, மாசம் 1 லட்சம் மாசம் கொடுக்குன்னு கேட்டேன். இந்த காலையில கொடுத்துட்றேன் ஹசரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலையில் கேட்டேன், நான் கொடுக்கலாம் நினச்சேன். நைட்டு மனைவி கேள்விப்பட்டுவிட்டு வந்து கொடுத்தீங்க உரிச்சு போடுவேன்ட்டா, என்ன செய்யறது யோசனையா இருக்குது. இல்லை மனைவி சொல்ல, எங்கள் அத்தா வந்து பார்த்தாரு, ஏய் 1 லட்சம் கொடுக்கூடாதுடா அப்படின்ட்டாரு. எங்கள் அம்மா வந்து மாதிரி சொல்லிட்டாங்க,
இல்லை எங்கள் அக்கா பார்த்தாங்க இந்த மாதிரி 4 பேர் தடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. இந்த 1 லட்சம் கொடுக்கலாம் எடுத்து வச்சிருந்தேன், திடீர்னு கடையிலிருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு அவசரத்தை 1 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்லலாம்ல. உங்களை யாரு வேணா கட்டுப்படுத்தலாம்ல. அல்லாஹ் கட்டுப்படுத்த ஆள் இருக்கா? ஜெய் என் முஞ்சாதி வேணான்ட்டான், என் பையன் வேணான்ட்டான், எங்க அண்ணன் வேணான்ட்டான், என் தம்பி வேணான்ட்டான், எதுவுமே வச்சுக்கல. மத்த கதை சாஹிபத்தம் வளர்ந்தான். எனக்கு பொஞ்சாதி இல்லை, பிள்ளையும் இல்லை, இருக்கிற சொத்துலாம் உனக்கு தான் வச்சுக்க. वो दो आलम का मालिक है मुख्तार, वो दो आलम का मालिक है, 2 உலகத்துடைய அரசனாக மட்டும் இல்ல முக்தார் है, எதையும் தருவதற்கு முழு உரிமை உடையவன் அவன். அவனுடைய நாட்டத்துல யாரும் குறுக்கால வர முடியாது. அப்படிப்பட்ட ரப்பு இருக்க நீ அடுத்தவன்ட்டு போய் நிக்கிறது கேவலமா இல்ல உனக்கு? वो दो आलम का मालिक है मुख्तार, गैर के पास जाने से क्या फायदा. அவன் விட்டு அடுத்த ஆள்கிட்ட போறது என்ன ஃபாய்தா இருக்கு, என்ன பிரயோஜனம்? गैर के पास जाने से क्या फायदा, என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ எதுக்கு கத்துற அவன்கிட்ட போய் அடுத்தவன்ட்ட போய் நிக்கிற? அவன் முன்னாடி நில்லு, அவன் தான் முக்தார் ஆச்சா. அவன் எதையும் தரக்கூடாது. எப்படி போய் நில்லு? முழு தர்றா போய் நில்லு, சுய நாட்டம் இல்லாம போய் நில்லு. ஒரு அர்த்தம் முழுத்தருக்கு இன்னொரு தெரியுமா? அல்லாஹ் ஹயாத்துள்ளவன், நாம யாருங்க? அல்லாஹ் ஹய்யுன், ஹயாத்துள்ளவன், நாம யாருங்க? மையதுன்னா உயிரற்ற. அல்லாஹ் ஹய்யுன், நாம அல்லாஹ் ஆலிம், நாம அல்லாஹ் காதிர், நாம அல்லாஹ் முரீத், நாம யாரு? முல்தர். முரீதுன்னு அர்த்தம் என்ன? நாடக்கூடியவன். முல்தர் என்ன? சுயமே நாட்டம் இல்லாதவன் அர்த்தம். முல்தர் சுயமே நாட்டம் இல்லாதவன். அப்ப ரப்புட கையெழுதுமா, ரப்பே இந்த தேவை எனக்கு இருக்குதுங்கிற உணர்வு நீ தான் கொடுத்த, நான் நாடல. தேவையை நீ தான் உண்டு பண்ணன. எனக்கு பசிக்குது அல்ல, ரொட்டி கூட அல்லான்னு கேட்கறீங்க. பசியை உண்டாக்குறது யாரு? பசி என்ற தேவையை உண்டாக்குறதும் அல்லாதாங்க. செவத்துக்கு பசிக்குதா? இந்த தூணுக்கு பசிக்குதா? தொப்பிக்கு பசிக்குதா? இப்ப வயிற்றுக்கு ஏன் பசிக்குது? அப்பதானே அல்லாஹ் கூப்பிடுவார். ரொட்டி கேட்பா அல்லாட்ட, சோறு கேட்பா அல்லாட்ட. செவரு மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிருந்தா, தூணு மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிருந்தா தெரிஞ்சுங்களா? ஒரு சேகர் ஒருத்தர் போய் சொன்னார், சர்க்கார் என்ன மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டவன் எவனும் கிடையாது. ஒரு நாளைக்கு மண்டையில உலக்க விழுந்துச்சு, அடுத்த நாள் இடி விழுவுது. ஒரு நாள் கல் விழுந்து, அடுத்த நாள் பாறாங்கல் விழுவுது. ஜான் ஏறுனா முளம் இருக்குது, ஏறுறது ஒரு ஜான், இறங்குறது 2 முளம். டெய்லி தொந்தரவு, டெய்லி கஷ்டம். என்னால தாங்க முடியல, இதை விட்டு விடுதலை கொடுங்க எனக்கு, இந்த கஷ்டமே வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்ட்டான். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாம். கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கும், பொறுத்துக்கலாமா? சொல்லுங்களேன். பிறகு தூண் இருக்கு, ஒரு தூணா உங்களை மாத்திடுறேன். எல்லாரும் துவா செஞ்சு தூணா, எந்த கஷ்டமும் கிடையாது, தூணா மாத்திடலாம். கல்லா மாத்திரம், அப்படி கற்சிலை மாதிரி தூணா மாத்தி. இல்லை எப்படி சொல்றீங்க நீங்க? துவா செஞ்சா பழிச்சுன்னு பயம் வேற வரும், பெரிய ஷேகா இருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, 800 கோடி பேருக்கு கஷ்டம் இருக்குதான் செய்யும். அதுல தன்னை நிலைநிறுத்தி அல்லாஹ் கஷ்டங்களை மாத்தி மாத்தி கொடுக்கறது உன்னை சோதிக்கன்னு சொல்லிட்டான். வல நபுலுவன்னக்கும் பில் ஹைரி வ ஷர்ரி ஃபித்னா. சில நேரம் நன்மையை கொடுத்தும் சோதிப்பேன், சில நேரங்களை கஷ்டங்களை கொடுத்தும் சோதிப்பேன்ட்டான். எதுக்கு சோதிக்கிறான்? இது 2ஐயும் சோதிச்சு உன்னை புடம்போட்ட தங்கமாக ஆக்கி ஒரு மனித புனிதனாக ஆக்கத்தான் அல்ல சோதனை கொடுக்குறான். இன்னும் கல்லு மாதிரி ஆயிரம் பிரச்சனை இல்லை, வரும், வாழ்க்கையில் எல்லாம் வரும். அதுல துவண்டு போகிறாயா, எதிர்கொள்கிறாயா? சோதனையால் மனம் உடைந்து போகிறாயா, அல்லாஹ் நெருங்குறையா? சில சோதனைகளும் சில பேர் அல்லாஹ்வோட தூரம் ஆயிடுவான், அதே சோதனைக்குள்ள சில அல்லாஹ்வுடைய வலியுள்ளவாயிருவார், அல்லாஹ்வை நேசராயிருவார். சதா அல்லாஹ்ட்ட அழுது 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 அவுலியாவாயிருவார். அல்லாஹ் என் வாழ்க்கை பாடு தடம்பரண்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த சோதனை நான் அழுது கதறி தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட கெஞ்சி கடைசியா அல்லாஹ் தஆலாவுடைய தொழுகை பார்த்து எல்லாம் வலியுள்ளவா போயிட்டார் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் தூரமா போயிடும். நல்லா தான் ஓட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு அஜ்ஜு உம்ரா நல்லா பள்ளிவாசம் மருசம் நல்லா செஞ்சுட்டு இருந்தாரு. கொஞ்சம் வாழ்க்கையில் கடை கொஞ்சம் கீழே போச்சு, நாஸ்தாச்சு. பள்ளிவாசலுக்கே வர்றது இல்லை மனுஷன், தொழுகிறே விட்டார், எல்லாம் போச்சு. மார்க்க தொடர்பே விட்டார். இப்போ அப்படியும் போகணும்.
அப்போ அல்லாஹ் தஆலா உனக்கு சோதனை கொடுக்கறது, இதை வைத்து நீ மேலே வர்றையா, இதை வச்சு நீ கீழே வர்றையா. ஒரே சோதனை தான் இருக்கும், சில பேர் அதை வச்சு மேலே வந்துடுவாங்க. வாட்ஸ்அப்பில் கதை போட்டிருந்தான் ஒருத்தன், ஒரு கழுதை வயசாயிருச்சு, யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டுறாங்க, அதை கொண்டு போய் நாங்கள் வந்து ஆக்கிறதுக்கு அறுத்து திங்க முடியாது கழுதை, அதை பராமரிக்க நீ வேணா 100 ரூபா காசு டெய்லி என்ன செய்யுது வச்சு விட்டாலும். ஒரு பாலடது கிணறு இருந்துச்சு, அதில் தள்ளிட்டான். இதை மூட போகிறாங்க கிணத்தை எல்லாரும், நாளைக்கு அந்த கிணறை மூடணும்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க, மண்ணல் கொட்டி அதில் தள்ளி விட்டேன். இதை கழுதை தள்ளி விட்டு கழுதைய அடுத்து நல்லா மண்ணை கொட்டுறாங்க எல்லாரும். ஜி எதுக்காண்டி? கழுதையை தஃபன் செய்யறதுக்கு, அப்படியே போட்டு மூடுறதுக்கு, உள்ளே போட்டு மேலே போட்டு மூடிடல. கூட கூடயே மண் ஒன்று கொடுக்குது, புரிஞ்சுங்களா? அள்ளி போகிறான், பொக்கில் அள்ளி போகிறான், அப்படி போட்டு வந்தேன். ஒரு பக்கம் வந்து உழுவுதில்ல, கழுதை இந்த பழத்தில் மேட்டில் ஏறி நிற்குது. இப்போ அங்கே இந்த பக்கம் மண் உழுவுதில்ல, அங்கே ஏறி நின்றுச்சு. இந்தான மண் உழுவுதில்ல, இந்த பக்கம் ஏறி நின்றுச்சு. ரெண்டு கடைசியில் மேலே வந்து வடிச்சு போயிடுச்சு, நடந்து போயிடுச்சு. அது இந்த கதையை போட்டு போடுறான். அதை மூடுவதற்காக தஃபல் செஞ்சு குழி நோண்டி புதைக்கிறதுக்காக விழுந்த மண்ணையே தனக்கு ஏணியாக ஆக்கி மேலே வந்துருச்சு. ஐயோ நான் என்ன செய்வேன், தவண்டு படுத்துருந்துச்சு கீழே, முடிஞ்சிடும் கதை. மண் வந்து மேலே எடுத்து ஒரு உதறி விட்டு, மேலே விழுந்த மண்ணை உதறி விட்டு மேலே இருக்குது. இந்தான மண் வந்துன்னா ஒரு உதறி வந்து மண்ணில் கீழே வந்துடும், இந்த போய் இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு மண்ணா ஏறி நின்று கடைசியில் மேலே வந்தோம்னா அது இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், ஜாலியாக கிளம்பி போயிருச்சு. எதுக்கு அப்படின்னு கதை போட்டிருந்தான். நம்ம மாதிரி கழுதைகளுக்கு புத்தி வர்றதுக்காக, அந்த கழுதை புத்திசாலி கழுதைன்னு போட்டு நடஞ்சோ இல்லையோ கதை. அந்த மாதிரி இந்த மாதிரி சில கழுதைகளுக்கு புத்தி வர்றதுக்காண்டி வாழ்க்கையில சோதனை வரும். உன்னை அடிக்கிறதுக்குன்னு வர சோதனை அது மேலே ஏறி நின்று மேலே ஏறிடு. இன்னொரு சோதனை வந்துச்சு, அதுக்கு மேலே ஏறி நின்று இன்னும் மேலே ஏறிடு. அந்த சோதனை வந்தோடனே பெரிய ஆளா போயிட்டாருங்க சொல்லணும் ஒண்ணு. அதை உன்னை ஏற்றுகிற படியாக ஆக்கிய, உன்னை கொல்ல வந்த படியை ஏற்றுகிற படியாக்கிய நீ விரஞ்சவி. அப்ப அல்லாஹ் தஆலா ரெண்டும் கொடுத்து சோதிப்பேங்கிற. என்ன செய்யணும்? ருஜு இல்லல்லா, யா அல்லாஹ் நான் நாட்டம் இல்லாதவன், நாட்டமுடையவன் நீ ஒருத்தன் தான் ரப்பே. அம்மை யுஜீபுல் முல்தர், இல்திராருடைய ஹாலத்துல போய் அல்லாஹ்ட்ட மண்டிடு, அல்லாஹ் உன்னை மேலே ஏற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்கெல்லாம் வாழ்க்கையில மேலே ஏறுறையோ, யாரை பெரியவனாக்கு? ஒரு அணு அளவு கூட அந்த பெருமைக்கு, அந்த தகுதிக்கு, அந்த உயர்வுக்கு உன்னை நானும் அதற்கு தகுதி உடையவன் நினைக்காது. பயான்லாம் பேசுறோம், எல்லாம் பாராட்டுறாங்க, ஜி பெரிய அஜித்துங்கிறாங்க, மாலையெல்லாம் போடுறானுவான். போடு போட்டு என் சேகரத்தெல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பாட்டெல்லாம் படிப்பாங்க. உங்களுடைய புகழ் ஒரு ஜோப்புல, உங்க இகழ் ஒரு ஜோப்புலன்றாங்க. நான் என்னவோ அது நானா தான் இருக்கிறேன், என்னிலே மாற்றம் இல்லைன்ட்டாங்க சார். அந்த மாதிரி நிலைக்கு போயிடும். புகழ்ந்தால் அந்த புகழை அல்லாஹ்வுக்கு சேர்த்துரு. வைதா சாயிதுனா கப்பர்னா எழுதி வச்சுக்க, இந்த நோட்ல டைரியில. ஏறினால் அல்லாஹ்வை புகழ்வோம். என்னை ஏற்றி விட்டது மௌலா. ஏறனா நான் உயரமாகல, ஏனி உயரமா இருக்கு. பையன் அம்மா அத்தா என்ன செய்றாரு, குழந்தை வேடிக்கை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அத்தா பையன் குழந்தை என்ன செய்வாங்க, அத்தா இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க. இவன் அத்தாவோட உயரமா இருப்பான். அத்தா தலை இங்க இருக்கும், பையன் தலை அதற்கு மேல இருக்கும். பரவாயில்ல, அத்தாவோட இன்னைக்கு பெருசாயிட்டேன் நம்ம இல்ல அப்படின்னா. ஒய்தா சாயிதுனா கப்பர் தான், இப்படி மேலே ஏத்துனா நான் வந்து அப்படிதான் இருக்கிறேன், அல்லாஹ் தூக்கி இருக்கான் என்ன. அவன் கையெடுத்தா கீழே போயிடும், அதல பதத்தை போயிடும். முதல் இருந்துட்டு இன்னும் கீழே போயிடுவேன். நான் உயரமாகல, அல்லாஹ் என்னை தூக்கி பிடிச்சிருக்கான். என் திறமை இல்லை, அவன் திறமை. என் அறிவு இல்லை, நான் முட்டாள் தான் இன்ன வரைக்கும், அவன் தன்னை இல்ம கொண்டு. காரணம் என்ன சொன்னா, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் காசு பண்ண வந்திருக்குன்னு சொன்ன, இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, என் அறிவு திறமையினால இவற்றையெல்லாம் நான் செல்வத்தை நான் அடைந்தேன், நான் அவன் மாதிரி முயற்சி செஞ்சேன், நான் அந்த மாதிரி செஞ்சேன். ஓடா நீயும் அறிவும். இதா சைதுனா அல்லாஹ்வை உயர்த்துவோம், வைதா நசல்னா கீழே வந்துட்டோம், அல்லாஹ் நீ பரிசுத்தமா, இந்த குறைக்கு நான் தான் காரணம். இப்படி கேட்டு பாருங்க. அல்லாஹ் தலவை வந்து கொஞ்சம்
அல்லாஹ் காக்கா பிடிக்கிறது பிடிங்க, அல்லாஹ் காக்கா பிடிக்கலாம். அவன் காக்கா பிடிக்கணும் எல்லாத்துல ஆசைப்படுறாங்களா? காக்கா பிடிக்கிறதுனா இருந்தா நீ உன்னை விட்ட வேற யாரெல்லா, நீ கொடுக்காம யார் ரப்பே கொடுப்பா? வாஸ்தவம் அவன் சொல்றது சரிதானே, என்ன விட்டா யார் கொடுப்பா? உடனே அல்லாஹ் மனசு மாறிடுவான். உன் மேல கோவத்தால டக்குன்னு மாத்திக்குவோம். யாருந்தானே வேற யார்கிட்ட போய் சொல்லுவான், யாரல்லா அல்லான்னு கூப்பிடுவேன் நான் வேற யார்கிட்ட ரப்பே போறது, வேற இறைவனு யார சொல்றது? இல்ல உன்னத்தோட வேற இலாஹ இல்லையா ரப்பே. உடனே அல்லாஹ் உன் மேல கோவத்தை மாத்தி சிரிச்சிடறான். அல்லாஹ் இப்படி ஒரு அல்லாஹ் சிரிச்சிடறான்னு ஒரு ஹதீஸ். பெருமாள் சஃபர்ல போனாங்க, ஏறு குதிரையில் உட்காந்தோம். ரப்பி இன்னி ظلمت نفسي ظلما كثيرا فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வானத்தை பார்த்து சிரிப்பாங்க. நான் ஏன் சிரிச்சு நீங்க யாரும் கேட்கல, கேட்க மாட்டேங்க, கேளுங்க பாய். அப்படிதான் ரசூலுல்லாஹி சிரிச்சாங்க. சஹாபாக்கள் சும்மா இருந்தாங்க. நான் ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னாங்க. சஹாபாக்கள் ஏன் சிரிச்சீங்க யாரும் சொல்லுங்களா அப்படின்னு கேட்டாங்க. பெருமாள் சொன்னாங்க, இப்படி சொன்னோன்னா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் யாரும் இல்லை ரப்பேன்னு சொன்னோன்னா அல்லாஹ் சிரிச்சான். ஆமா அடியா சொல்றது கரெக்ட் தான். அவன் பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன தவிர யார் இருக்கிறா? என் அடியான் கரெக்டா சொல்லிட்டான், அல்லாஹ் சிரிச்சிடறான். அதை பார்த்து ரசூலா சிரிச்சிட்டாங்க. ஏன் கைசே மோலா கேட்குறேன். அல்லாவை அட்ஜஸ்ட் பண்றது ஈஸி. அது அல்லாவை தாஜா பண்றது சொல்ல காக்கா பிடிக்கிறதா சொல்லுவாங்க. ஐஸ் வைக்கிறது, நைஸ் வைக்கிறது என்ன சொல்லுவாங்க பை, தால்ச்சா பண்றது ரொம்ப ஈஸி. வா 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 ஆ ஆ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அபூ தாலிப் அலி பின் அபி தாலிப் சொல்லி ரிவாய் செய்கிறாங்க. கிதாபு ராவியா இருப்பா, அபூதாவுத் வேறு திருமதியில் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை பார்த்து ரசூலா சிரிச்சாங்கன்னு. என்ன சொல்றான்? அது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வண்டியில் ஏறினாங்க, வாகனத்தில் குதிரையில் ஏறி உட்காந்தோன்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இலாஹ யாரும் இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي فاغفر لي ذنوبي, என் பாவங்களை மன்னிச்சது அல்லாஹ். இன்னஹு லா யக்ஃபிரு ذنوب இல்லா அன்த என்று சொல்லிவிட்டு சும்மா மால இலா அஹதி ஷிக்கைஹி ஃபضحك, இந்த பக்கம் திரும்பி சிரிச்சாங்க. நான் உட்காந்து ஏன் சிரிச்சிங்க அமீருல் முஃமினீன் கேட்டேன். இப்படி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதி சிரிச்சாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் நாங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ இன்னல்லாஹ லா யஅஜிபு இலல் அப்து, அல்லாஹ் தஆலா இந்த அடியானை பார்த்து ஆச்சரியப்படுறான். அவன் பாவம் செஞ்சாலும் விளங்கிட்டான் பாரு, செஞ்சதெல்லாம் அயோக்கியத்தன பாவம் தான், ஆனா மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு விளங்கிட்டான் பாரு. என்ன தவிர மன்னிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதையும் விளங்கிட்டான் பாரு என்று அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். அதை பார்த்து நான் சிரிச்சேங்கிறாங்க. சொல்லுவாங்க என்ன பை, காலையில் டெய்லி பைக்கில் ஏறணும்னு துவா ஓதுங்க. விரும்புகிற வாகனத்தில் ஏறணும் துவா ஓதுவாங்க. போல பைக்காக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக ஏறி உட்காந்து துவா ஓதுங்க. ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. வானத்தை பார்த்து மெல்லிதா சிரிக்கிறது சுன்னத்து. ஏன் அல்லாஹ் ஒன்னப்பா சிரிக்கிறான், நீ ஒன்னப்பா சிரிச்சு பை இந்த எல்லாம் ஓதுறீங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்ஷா நம்மளை மன்னிக்க தாங்க ரமதானை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நம்மளை மன்னிக்கிறது அவ்வளோ ஆசை அல்லாஹ் தஆலா. இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர்னு முடிவு பண்ணிடுவோம். எல்லாம் தீர்மானம் போட்டுருவோம். எல்லாம் நம்ம தீர்மானத்துக்கு அல்லாஹ்வோட மதிப்பு இருக்கு. இந்த பை இன்று நம்ம வந்து லைலத்துல் கத்ர் தீர்மானம் போட்டு விடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? வஅன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். ஹதீஸ்ல வருது. பை வந்தும் ஷுஹதாஉல்லாஹி. ஒரு அடியான் மௌத்தா போயிட்டான், அவன் ஜனாஸை கொண்டு போறாங்க. ஒரு 4 பேர் அவன் பின்னாடி, ரொம்ப நல்லவன், ஸ்ரீதேவி நல்ல மனுஷன், மக்களுக்கு இருந்த வரைக்கும் பிரயோஜனமா இருந்தாரு, நல்ல செய்தி, தான தர்மங்கள் என்ன எல்லாருக்கும் நல்லது செய்வாரு என்று ஒரு 4 பேர் உங்களை புகழ்ந்து கொண்டே வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த ஜனாஸாவை மன்னிச்சிடறான். அல்லாஹ் பார்ப்போம். என் சர்கார் சொன்னாங்க, ஒரு ஆள் அப்படிதான் மௌத்தா போயிட்டான், பாவியான ஆள்.
ஊரே திட்டுதான், அவனை புகழ்றதுக்கு ஆள் இல்லை. அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, இந்த அரிசி கேள்விப்பட்டிருக்கான், யாரோ பள்ளிவாசல் இமாம் பயான் செஞ்சுருக்காரு. அக்கம் பக்கத்தில் ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க, 4 பேரை கூப்பிட்டு, இந்தா 10,000 ரூபா பிடி, இந்த உனக்கு 10,000 ரூபா. 10,000 ரூபாயா? 1 ரூபா கொடுக்க மாட்டான், 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இது ஒன்றும் நான் மூத்தா போகிற நிலைமையில் இருக்குது. நான் மூத்தா போனால் ஜனாதை தூக்கிட்டு போவாங்கல்ல, என் பின்னாடி வந்து நின்று நல்ல ஸ்ரீதேவி மகான் அல்லாவுடைய பெரிய அருள் பெற்ற நல்ல முடியும் வலியுள்ளா போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு கபரஸ்தான் வரைக்கும் சொல்லிட்டு போதும். ஜனாதை கொண்டு போகிறாங்க. இந்த ஆளுங்க பின்னாடி பெரிய ஸ்ரீதேவி மகான் அவுலியா போய்ட்டு முறைக்கிறான் எல்லாரும். மூதேவி ஒளிஞ்சான் நிம்மதினா மகான் அவனுக்கு அப்படி என்னமோ சொல்லிட்டு 10,000 வேலை செய்தார். அல்லா பெரிய ஸ்ரீதேவி போயிட்டாரு நல்ல மகான்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற கபர்ஸ்தான் வரைக்கும் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஜி மலக்குகள் கேட்டாங்களா, அல்லா கேட்டான்னா ஏன் அப்படி செஞ்சேன்? எல்லாம் ஒரு ஆலிம்ஷா பயான் சொன்னார், இந்த மாதிரி 4 பேர் புகழ்ந்தா நீ மன்னிச்சிருன்னு, அதுக்காக ஏற்பாடு செஞ்சல. ஏன் ரசூலுடைய ஹதீஸை ஆதரவு வச்சியா போன எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. வா 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 ஜி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க பின்னாடி, அல்லா என்ன கேட்டான், இந்த மாதிரி எங்கேயோ நடந்துச்சு, அல்லா என்ன கேட்டான், இந்த 4 பேர் ஏன்டா ஏற்பாடு செஞ்சேன்னு, இந்த ஹதீஸுக்காக ஏற்பாடு செஞ்சான்ல அப்படின்னு சொன்னாங்க. ஜி இல்லை ஹதீஸ் கிடைக்கல. இந்த ஹதீஸ் இது வந்து புகாரி ஷரீஃப் ஹதீஸ். மர்ரூபி ஜனாசத்தின் ஃபஸ்னு அலைஹா ஹைரன், ஒரு ஜனாதாவை பெருமானருக்கு முன்னால் கொண்டு சென்றார்கள், மக்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டு சென்றார். நல்ல மனுஷன், ஸ்ரீதேவி தொழுகையாளி, தான தர்மம் பண்ணுவார். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு வஜபத், வாஜிபாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னார். சும்மா மர்ரூபி உஹ்ரா, இன்னொரு ஜனாதாவை கொண்டு போனாங்க. ஃபஸ்னு அலைஹா ஷர்ரன், பின்னாடி போகிற மக்கள்லாம் அவரை வந்து குறை சொல்லிட்டு குறை சொன்னாங்க. ஒரு தொழுகு வர மாட்டாங்க, வாடா வாடான்னு, இன்றைக்கி என்ன செஞ்சாங்க இது பார்த்தீங்களா, 1 ரூபா தர்மம் செய்ய மாட்டான் என்று குறை சொல்லி கொண்டு சென்றார். இப்போ கால வஜபத், வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மா வஜபத், எது வாஜிபாச்சி யா ரசூலல்லாஹ்? கால ஹாதா அஸனைத்தும் அலைஹி கைரன் வஜபத் லஹுல் ஜன்னah. இந்த முதல் மனிதர் போனார், எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள், அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டார். வஹாதா அஸனைத்தும் அலைஹி ஷர்ரன், அடுத்த மனிதர் கொண்டு போனாங்க, அவரை பற்றி எல்லாம் குறை பேசினார்கள், வஜபத் லஹுன் நார், நரகம் அவருக்கு வாஜிபாக்கி விட்டது. அந்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் நீங்கள் என்று சொன்னார்கள். அனஸ் பின் மாலிக் ரிவாயத் செய்றாங்க, புகாரியுடைய ஹதீஸ். இதை கேளுங்க, திருமதியுடைய ஹதீஸ் இது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. மாமின் முஸ்லிமின் கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் முஸ்லிமின் யஷ்ஹது லஹு ஸலாஸத்துன், ஒரு முஃமினான மனிதன், ஒரு 3 பேர் அவர் நல்லவர் என்று சாட்சி சொன்னால் மூத்தா போன பின்னாடி, வஜபத் லஹுல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுறான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ். சஹீஹ் திருமதி வ அக்ரஜஹுல் புகாரி வல் புகாரி வன் நஸீ, புகாரிலையும் வருது ஹதீஸ்லையும், நஸீலையும் வருது இந்த ஹதீஸ். என்ன பாய் பெருமானா சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யஷ்ஹது லஹு ஸலாஸத்துன், 3 நபர்கள் சாட்சி சொன்னாங்க நல்லவன் சொல்லி, வஜபத் லஹுல் ஜன்னah, சொர்க்கம் வாஜிபாயிருச்சு. கால குல்னா இஸ்னானி யா ரசூலல்லாஹ், அப்ப 2 பேர் சொன்னா என்று நாங்கள் கேட்டோம். கால இஸ்னானி, சரி 2 பேர். கால உமர் நாயகம் சொன்னாங்க, வலம் நஸல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனில் வாஹித், நாங்கள் ஒருத்தருன்னு கேட்காம முட்டோம் பெருமானார். குறைஞ்சு வந்து பொண்டாட்டியாவுக்கு புகழ்வாளா இல்லையா விளைஞ்சா, ஒருத்தருன்னு கேட்காம முட்டோம். அவங்க சரி வாஹிதுன்னு யாரை சொல்லணும், வாஹிதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி ஆயிருக்கும். வயசுனானி 2 பேர் யாரை சொல்லலான்னு நாங்கள் கேட்டோம். சரி போ 2 பேர். அப்ப 2 ஆளு வந்து மூத்தா போன பின்னாடி ஜனாதாவுக்கு பின்னாடி 2 பேர் நல்ல மனுஷன், ஸ்ரீதேவி நல்லா வாழ்ந்தாரு, நல்ல தொழுகையாளியும் நல்ல மனுஷன், ஈமான்தாரியானவர் என்று சாட்சி சொன்னால் அல்லாஹ் அவரை, அந்த மக்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னிச்சிடுறாங்க. அதனால நான் வந்து சில ஜனாதாக்களுக்கு பின்னாடி போகும்போது வேணும்னே யாருன்னே தெரியாது போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி சேர்ந்துக்கிறேன் 2 பேர் சேர்ந்துக்கிறேன். 2 பேருக்கு உண்மையிலே இந்த மாதிரி செஞ்சேன் நான். யாருன்னு தெரியல போயிட்டு இருக்கு 2 பேர் நல்ல மனுஷங்க, ரொம்ப ஸ்ரீதேவியான மனுஷன். அவர் ஆமா தானே, ஆமாங்க அவர் ஸ்ரீதேவி, அவரு சொல்லுங்க ஸ்ரீதேவி, ஆமாங்க ரொம்ப நல்ல மனுஷன். போதும் முடிஞ்சு போச்சு. 2 பேர் 10 வாட்டி சொல்லு, ஒரு தடவை சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் மன்னிச்சிருவாங்க, விட்டுருவோம்.
எனக்கு என்ன ஆசை, இந்த மாதிரி 2 பேர் நமக்கு 2 பேர் சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்களா? பாட்டுக்கு ஜனாதா பண்ணி சொல்லிடுவீங்களா? போலாம் திட்டி போவீங்களா? சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சொல்லணுங்கிறக்காண்டி சொன்னா இல்லை நம்ம மன்னிச்சுக்கணும். மன்னிச்சுங்களா? ஒருத்தர் தான் தொழுக வச்சு அடக்கிட்டு வந்தோம். ஒன்று பகிர்ந்த ஒருத்தர் இவர் இருக்கிறாருங்களே அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க, இவரை பற்றி நல்ல செய்திகள் நீங்கள் சொல்வதாக இருந்தால் இப்போ இருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லுங்க, நான் கேட்டிருக்கேன். 5 மணி நேரம் நிற்கிறேன். நல்லது அல்லாத செய்திகளை நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்களும் சொல்லாதீங்க, நானும் கேட்க மாட்டேன், பேசுங்க அப்படின்னு. என்ன பேசுறது போ அப்படின்னு போட்டார். அவர் ஆரம்பிச்சது புராணம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்சு தொனியே நமக்கு சொல்லி இவர் இருக்கிறாருங்களேன்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஒரு நிமிஷம், 1 மினிட் வெயிட். இப்போ நான் செத்தா 4 பேர் என்ன திட்டுனா என்ன கபருக்கு உதவும், நரகம் வாஞ்சி போயிடும். வேணாயா அழைஞ்சிங்களா? நல்ல செய்தின்னு சொல்லுங்கள் சார், நீ வேறு செய்தி இருந்தால் சொல்ல வேணாம் சார் அப்படின்னா வேறன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிளம்பிச்சார். அதனால் உண்டு முச்சு 4 பேர் யாராவது மூத்தா போய்ட்டு ஜனாதத்தை பண்ணி போவீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க. நல்ல மனுஷங்க, ஸ்ரீதேவி நல்ல தொழுகையால், நல்ல தீன்தாரி, களிமா பாடி, எப்பயுமே அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சும்மானாச்சும் சொல்லு. வாடகைக்கு ஆள் பிடிச்சி சொன்னா அல்லாஹ் மன்னிச்சுட்டான். வாடகைக்கு ஆள் பிடிச்சி வச்சானா ஒருத்தன், என்ன போய் 4 பேர் ஆஹா மகான் மகான் அல்ல அவுலியா அப்படின்னு மற்றவன்லாம் முறைக்கிறான். அவனை ஊர்ல ரவுடி ராஸ்கல் திருட்டு பயம் முள்ள மாதிரி கேப்ப மாதிரி அவுலியா அவனுக்கு, இவர் வந்து பெரிய மகானா இவரு அப்படின்னு முறைக்கிறான். அதெல்லாம் கண்டுக்கல. ஒரு நடைக்கு 10,000 யாரையா கொடுப்பா, இங்கிருந்து அங்கே போற வரைக்கும் 10,000 ரூபா சும்மாவா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்ன பெரிய ஸ்ரீதேவி, என்ன பெரிய கொடை வள்ளல் மகாராஜா அப்படின்னு போறான். பெருமாள் 2 பேர் சஜனை மன்னிச்சிருங்க நாங்கள் சொல்ல அவ இஸ்னானி புகாரியுடைய ஹதீஸ் பாய். ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஈஸியா கிட்டா பாருங்களேன். அதாவது அல்லாஹ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு பயலை கூட நரக அனுப்ப கூட முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும். எதையாவது ஒரு சாக்கு வாழ்ந்த காலத்தை இஸ்திக்பார் செய்ய மன்னிச்சிடுறேன், காசு கொடு மன்னிச்சிடுறேன், ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றி மன்னிச்சிடுறேன், சரி செத்தாலும் இஸ்திக்பார் செய்ய மூத்தா போயிட்டியா 2 பேர் புகழ்ந்தா மன்னிச்சிடுறேன். எதையாவது செஞ்சு அவனை மன்னிச்சு கபர்ல கொண்டு போய் சுத்தமாக்கி சொர்க்கத்துக்கு போய் நொப்பிடணும் அல்லாஹ் ரசூலும் ஆசைப்படுறாங்க. இந்த சில திருட்டு பேர்ல எப்படியாவது எல்லாரையும் காஃபிராக்கி பிதாத்தாக்கி முஸ்லிக்காக்கி, நாங்க தான் சில பேர் சொல்றோம் நாங்க தான் தௌஹீத், மற்ற அத்தனை பேரும் காஃபிர், நரகத்துக்கு போய் நொப்பிடணும் மற்ற எல்லாத்தையும் நிம்மதி. அவங்க செஞ்சுட்டாங்க, இவன் எல்லாம் காஃபிர், நாங்க தான் முஸ்லீம். இந்த முஸ்லீம் காஃபிர், அவன் முஸ்லீம் இவன் காஃபிர், பரேவலி முஸ்லீம் பரேவலி காஃபிர், தேவபந்தி காஃபிர் இவன் முஸ்லீம். அப்ப இவன் அல்லாஹ் தஆலா எதுவாவது சொல்லி சொர்க்கத்துக்கு நொப்பணும் அல்லாஹ் ரசூல் ஆசைப்படுறாங்க, இவங்க எப்படியா நரகத்தை நொப்பணும் ஆசைப்படுறாங்க. இவன் காஃபிர், அவனை காஃபிர்னு சொல்லாதவன் காஃபிர், அவனை காஃபிர்னு சொல்லாதவன் காஃபிர்னு, அப்புறம் கடைசி சுத்தி உங்க ஒப்பனும் காஃபிர், நீ காஃபிர் தான். ஒரு ஆள் என்கிட்ட வந்து ஏங்க அவர் காஃபிராம்ல, சரி இப்ப அவரை காஃபிர்னு சொல்லாதவங்களும் வந்து காஃபிர்ன்ற மாதிரி சொல்றாங்களே என்னங்க, அப்படின்னா உங்க ஒப்பனும் காஃபிர் ஆயிட்டான். ஏங்க உங்க அத்தா அவர் காஃபிர் சொன்னா, இல்லையே சொல்லலையே, உங்க அத்தாவும் காஃபிர் சொன்னானே, அவங்க அத்தா இருக்காரு, அவர் கடைசி வரைக்கும் காஃபிர்னு சொல்லல. அப்ப அவனும் காஃபிர், அவனுக்கு பிறந்த நீயும் தான் காஃபிர், நீ நரகம் தான் போய் தொலை. ஏன்டா இப்படி நரகத்தை நொப்புறதுன்னு அவ்வளவு ஆசையா உங்களுக்கு? எப்படியாவது அடியா சொர்க்கத்தை நொப்பியா போயா, எதையாவது 100ல் 1 சுபான சொன்னார் அளந்து சொர்க்கம் போ, ஏதோ இவன் சொர்க்கம் மாதிரி அல்லாஹ் சொர்க்கம், சொர்க்கத்தை படைச்சவன் நொப்புறான். ரப்பே சொர்க்கம், சொர்க்கத்துடைய ரப்பு, சொர்க்கத்துடைய மாலிக்கு, வா சொர்க்கத்துக்கு வா, சொர்க்கத்துக்கு வா, வாரே வா வா சாரியூ விளைந்து வாருங்கள், யா மகஃபிரத்தின் ரப்பிக்கும், ரப்புடைய மகஃபிரத்தின் பக்கம், ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அவன் கூப்பிடுறான், இவன் துரத்துறான் எல்லாத்தையும். ஏன் சர்க்கார் சொன்னாங்க, ஏன் ஷேக் நூரி நாயன் சொன்னாங்கம்மா என்கிட்ட, ஏக் ஜமாத் है नमाज पढ़ा पढ़ा को जन्नत भराते बा, तू कलिमा पढ़ा पढ़ा को जन्नत भराओ. ஒரு கூட்டருக்கு தொழுக வச்சு சொர்க்கம் அனுப்புறாங்க, நீ கலிமா சொல்லி சொல்லி சொர்க்கம் அனுப்பு, லா இலாஹ சொல்லி கூட எல்லாத்துக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, அது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆக கடைநிலை உலகத்திலே 800 கோடி பேர்ல ஆக கடைநிலை பாவி ஒருத்தன் இருக்கிறான், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் மேல வந்துருவான். ஏன்னா அவன் கடைநிலை ஆளு, அவன் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்ந்து கலிமா, அது வேலை செய்யும்.
அது வேலை செய்யும் பை. என்ன பை? மிஷின் அப்படிப்பட்டது, மிஷின் கன் அப்படிப்பட்டது. ஆள் பலகீனமான இருந்தார், ஒல்லி குச்சியா இருக்கிறாரு ஹசன். என்ன பை? இவருக்கே துப்பாக்கி விட்டுட்டேங்க, சுட்டா சுடாதா? நெஞ்சுக்கிட்டே சுடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பையங்க அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. சின்ன பையன் வந்து பலகீனமான அவங்க அந்த துப்பாக்கி விசை சுத்தனா அந்த துப்பாக்கி பலமானது தானே, அது டபுள் பேரல் கன், அது சுட்டு பார் டுமில்னு, அவ்வளோதான். நினச்சிக்கலாம், ஹார்ட் வெளியே வந்து வந்துடும், மண்டை தெரிச்சிடும் மண்டை. எனவே ஆள் பலகீனமானவன் பை, துப்பாக்கி பலமான துப்பாக்கி, ஒரிஜினல் துப்பாக்கி, அது தனி துப்பாக்கி, அது வேலை செய்யும்ல. அது மாதிரி நாம ஒண்ணும் இல்லாட்டி நம்ம பிடிச்சிருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் பலம் வாய்ந்த லா இலாஹ இல்லல்லாஹ். நாம ஒண்ணும் இல்லை பாய், நம்ம கலிமா பலம் வாய்ந்தது. அது தைரியமா போங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். நெஞ்ச நிமித்தி நில்லுங்க, பயப்படாதீங்க. எந்த சோதனை வந்தாலும் சரிதான், கபருக்கே பயப்பட மாட்டோம் நம்ம எல்லாம். முன்கர்ணு கலிமா கல்விதான், முன்கர்ணிக்கிறே பயப்பட மாட்டோம். நம்மளை பார்த்தா அவங்க பயப்படணும். மலக்குள் மொத்தவே பயப்படாதுங்க நம்ம எல்லாம். மாஷராவது நரகமாவது நம்மளை பார்த்து நரகம் பயப்படணும். நரகத்தை பத்தி பயப்படக்கூடிய அல்ல கிடையாது பை. லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்து நரகத்தை பத்தி என்ன பயம்? உன்னை பார்த்து நரகம் பயப்படணும். நீ வருது, மற்றவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள், நரகம் சிலரை விட்டு பாதுகாவல் தேடிக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த மூமினுடைய நூரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. அவனுடைய கலிமாவுடைய நூறு என்னை அணைச்சிடும் போல தெரியுது. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல நரகம் அமிச்சிடும் போல தெரியுது. ரப்பே, இவனுடைய நூரை விட்டு என்னை பாதுகாத்துக்க, நரகம் பாதுகாவல் தேடுது டெய்லி. சாதாரணமா பின்ன யா அல்லாஹ் இவன் நூரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ, அது கேட்குதான். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண நினைச்சுக்காதீங்க வை. அதை கல்வில வைத்துக் கொள்ளுங்கள், அதை உணர்வில் வைத்துக் கொள்ளுங்கள். பை இன்னைக்கு பாடம் என்ன பை? இதா சைதுனா, மேலே ஏறுகிற பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே உங்களுக்கு காசு வருதோ, பதவி வருதோ, உயர்வு வருதோ, மதிப்பு வருதோ, மரியாதை வருதோ, கண்ணியம் வருதோ, இல்மு வருதோ, அல்லாஹ் பெரிய ஆளாக்கு, நீ சின்ன ஆளாவே இரு. கப்பர்னா வைதா நசல்னா, வாழ்க்கையில கீழே வருதா, இறங்கி ஏறிதான் வாழ்க்கை போடு. இப்படி நேரம் வாழ்க்கை இப்படி போகுது, தண்டவாளம் மாதிரி போகாது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலங்களை மாற்றிக்கொண்டுதான் இருப்பாங்க. ஏத்துவான் இறக்குவான், ஏத்துவான் இறக்குவான், ஏத்துவான் இறக்குவான், இப்படிதான் போகும். இறங்கும் போது யா அல்லாஹ், இந்த நான் தான் பாவி ரப்பே, நீ பரிசுத்தமான, என்னை மன்னிச்சது அல்லாஹ், கருணை காட்ட அல்லாஹ், இந்த பள்ளத்தின் மேல கொண்டு வரலான்னு கேளு. மேல வந்தோன்னா நீ தான் பெரிய ஆள்னா சின்ன ஆள்னு சொல்லு. அப்ப தவாது என்பது உன் வாழ்க்கையில் அமைக்கக்கூடியது, வார்த்தையில் வரக்கூடியது அல்ல. வார்த்தையில் வரக்கூடிய தவாது வந்து அது பெரிய, அது வேஸ்ட். அடியார்களே, ஒரு பாவியான அடியான் ஜி, ஆகவே நான் வந்து இங்கே பேச தகுதியற்ற அடியான் நான், நீங்கள் எனக்கு மாலை போட்டு வரவேற்றிருக்கிறீர்கள். அப்படியா? தெரிஞ்ச மாலை போட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு கழட்டியா அந்த மாலை, விழா தலைவர் சொல்ற மாலை கழட்டியா, என்னவோ நாங்களும் நல்ல வச்சு மாலை கழட்டியா பாடுன்னு யாரை பார்த்தியா சொன்ன நீ? கையை மடைக்கும், என்ன பத்தி அப்படி சொல்ல போச்சா நீ அப்படின்னு நினைச்சுங்களா? கொச்பி நெய் சொல்லிட்டான். வாயில சொல்லிக்காத, கல்புல சொல்லு, உள்ளத்தில் தவாது வர வேண்டும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடம். இன்னைக்கு பாடம் என்னங்க? ஏறினால் லா இலாஹ, ஏறினால் அல்லாஹ் அக்பர், ரெண்டு நேரத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏறினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், இறங்கினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கலிமா உடையவர்களாக நம்மை வாழச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். கலிமா உடையவர்களோடு அல்லாஹ் நம்மளை மரணிக்க செய்வான். சொர்க்கத்திலே அஹ்லு லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு அல்லாஹ் நம்மளை இருக்க செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஞானங்களை நமக்கு பிச்சை கொடுத்த ஃபைஸி நாயகத்துக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. அவர்களோடு மண்ணறையிலும் சுவனத்திலும் இருக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த மரண நேரத்திலே எஜமா முன் வந்து உயிர் வாங்கும் நேரத்திலே கலிமாவை சொல்லித்தரக்கூடியவர்களாக எஜமா முன்னாடி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூச்சு திணறும் மரண தருணம் மன்னர் நீர் வரணும், மாய இப்லீஸ் சதியை வெல்லும் திறனம் நீர் தரணும், தூய கலிமா நாவில் வரணும், நினைவு நீர் தரணும், நின் கருணையான் பெறணும், மகிழ்வும் இல்லை நிறைவும் இல்லை மனதில் என்னாலும், மஹமுதரும் மலர் முகத்தை
காண்பதென்னாலோ அந்நாளே பொன்னாளே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.